தேவாலயத்திலே அருவருப்புகள் என்கிறதான தலைப்பிலே பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். We are going to meditate the word of God with the help of the Holy Ghost under the title The Abominations in the Temple of God. தேவாலயத்திலே அருவருப்புகள். Abominations in the Temple of God. ஒரு சந்தர்ப்பத்திலே சர் ஐசக் நியூட்டனை பார்த்து ஒருவர் கேட்டார், நீங்கள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளிலேயே மிகப்பெரிய கண்டுபிடிப்பு எது என்று கேட்டார். In one instance, a person approached Sir Isaac Newton and asked him what was the greatest of all his inventions. அப்போது சர் ஐசக் நியூட்டன் சொன்ன பதில் என்னவென்றால், நான் ஒரு பாவி என்பதை கண்டுபிடிக்கும்படியாக தேவன் உதவி செய்திருக்கிறார். அதுதான் நான் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளிலே மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்று சொன்னார். The answer given by Sir Isaac Newton was that the Lord had helped him to understand that he was a sinner, and that was the greatest of all his inventions. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தங்களுடைய ஜீவியத்திலே காணப்படுகிற பாவங்களை பகுத்தறிந்தால் மாத்திரமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட தேவையான தகுதியை பெற்றுக்கொள்ள முடியும். Only if every child of God is able to discern that he is a sinner alone, he will be worthy or get the eligibility to be caught up in the secret coming of Lord Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்போது ஒரு வியாதியஸ்தன் ஒரு மருத்துவமனைக்கு சென்று மருத்துவரை காணும்போது, suppose a sick person goes to a hospital and seeks a doctor. அவனுடைய வியாதி, முதலாவது அவனுடைய வியாதி என்ன என்பது கண்டுபிடிக்கப்படுகிறது. கண்டுபிடிக்கப்பட்டால் மாத்திரம்தான் அதற்கு தகுந்ததான சிகிச்சையை ஒரு மருத்துவருக்கு கொடுக்க முடியும். Only if his sickness is rightly diagnosed alone, a proper treatment can be given for the ailment. உதாரணமாக ஒரு மனிதனுக்கு பயங்கரமான ஒரு வயிற்று வலியினால் துடித்துக் கொண்டு அவன் மருத்துவரை சந்திக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். Suppose a person is being afflicted by severe stomachache and approaches a doctor. அவர் தன்னுடைய அறிவிலே, தன்னுடைய ஞானத்திலே அந்த வியாதியஸ்தன் சொல்லுகிறான், எனக்கு வயிற்று வலி, பயங்கரமான வயிற்று வலி, அதற்குரிய மருந்தை தாருங்கள் என்று கேட்கிறான். According to his own wisdom and experience, the sick patient asks the doctor saying that he's got a severe stomachache and a medicine for that. வயிற்று வலிக்கு ஏதாயிலும் வயிற்று வலிக்குரிய ஒரு மருந்தை கொடுத்தால் அந்த வயிற்று வலி போகாது அல்லது நிற்காது. If some medicine suitable for a stomachache is given to that stomachache, that won't be suitable for that person to be healed. அந்த வயிற்று வலி எப்படி வந்தது, என்ன காரணத்தினால் வந்தது, அதனுடைய உண்மையான நிலவரம் என்ன என்பதை இன்றைக்குள்ள நவீன கண்டுபிடிப்புகள் மூலமாக, ஸ்கேன் மூலமாக, இன்னும் பல்வேறு விதங்கள் மூலமாக அது பரிசோதித்து பார்க்கப்படுகிறது. By today's modern inventions like scan and some other things, the root cause for the stomachache is being diagnosed. அதுபோல தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே காணப்படுகிற இந்த பாவங்களும் கூட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தன்னுடைய ஞானத்தின்படி, தன்னுடைய அறிவின்படி தனக்குள்ளே காணப்படுகிற பாவத்தை அணுகக்கூடிய ஒரு நபராக காணப்படுகிறார்கள். Similarly, every child of God also, according to their own understanding and their own wisdom, are finding out reasons for the sins that are found in them. இந்த கூட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னவென்று சொன்னால், நம்முடைய பாவத்தை
நாமே கண்டுபிடிப்பது அல்ல. The main important aim of this meeting is not to find out ourselves. இதுவரை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய பாவங்களை நாமே கணக்கிட்டு கொண்டு அளந்து கொண்டு இருக்கிறபடினாலேதான் இன்னும் நாம் அடைய வேண்டிய பூரணத்தை அடையாமல் இருக்கிறோம். Till now we had been estimating and calculating our sins by ourselves, and that is why till today we haven't attained the perfection. இந்த கூட்டங்களிலே நாம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஜீவியத்திலும் காணப்படுகிற பாவங்களை பரிசுத்த ஆவியானவர் உணர்த்த வேண்டும், சுட்டிக்காட்ட வேண்டும். In these meetings, the Holy Ghost alone should pinpoint the sins found in our lives. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. கர்த்தராகிய இயேசு இந்த பூமியிலே ஜீவித்த நாட்களில் ஆவியானவரை குறித்து சொல்லும்போது, when Lord Jesus Christ was in this world, when he spoke about the Holy Ghost, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று குறிப்பிடுகிறார். He tells the people that when the Holy Ghost or the Comforter comes, he will reprove the world of sin and judgment. அவர் வந்து பாவத்தை குறித்து உணர்த்த வேண்டும். He has to come and reprove us of our sin. இந்த கூட்டங்களிலே நம்முடைய ஜீவியத்திலே காணப்படுகிற அருவருப்புகளை கர்த்தர் நமக்கு காண்பித்து கொடுக்க வேண்டும். In these meetings, the Lord should show to us the abominations that are found in our life. சத்திய வேதத்திலே 3 பிரதான இடங்களிலே தேவாலயம் தீட்டுப்படுத்தப்பட்டதாக, தேவாலயத்திலே அருவருப்புகள் காணப்பட்டதாக 3 இடங்களிலே பிரதானமாக எழுதப்பட்டிருக்கிறது. 3 places in the Holy Scripture, it is mainly written that the temple of God was filled with abominations. தானியேலின் புத்தகத்திலே 2 சந்தர்ப்பங்களை நாம் பார்க்கிறோம். In the book of Daniel we see of 2 instances. பெல்சாத்சார் ராஜாவுடைய நாட்களிலே தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களை அவர்கள் தீட்டுப்படுத்தினார்கள். During the days of King Belshazzar, they had defiled the vessels which pertain to the temple of God. இது புறஜாதிகள் மூலமாக தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்கள் தீட்டுப்படுத்தப்பட்ட சம்பவத்தை காட்டுகிறது. This shows of the instance where the vessels of the temple of God were defiled by the heathen. இரண்டாவதாக அதே தானியேலின் புத்தகத்தில் அந்தியோகியா எபிபானசின் நாட்களிலே தேவாலயம் தீட்டுப்படுத்தப்பட்டதாக 2300 ராப்பகல் அது தீட்டுப்படுத்தப்பட்ட நிலவரத்திலே இருந்ததாக நாம் பார்க்கிறோம். And second, in the same Daniel, we see that the temple of God was defiled by Antiochus Epiphanes for 2300 days and nights. இந்த 2 சந்தர்ப்பங்களும் புறஜாதிகளின் மூலமாக தேவனுடைய ஆலயத்திலே உண்டான அருவருப்புகள். In both these instances, we see that the temple of God was defiled by the heathen. ஆனால் இந்த நாட்களிலே நாம் தியானிக்க போவது புறஜாதிகளின் மூலமாக தேவாலயத்திலே உண்டான அருவருப்புகளை குறித்தல்ல, தேவனுடைய சொந்த ஜனங்கள் மூலமாக தேவாலயத்திலே உண்டான அருவருப்புகளை குறித்து. But these days we are not going to meditate about how the temple of God was defiled by the heathen, but we are going to see the abominations in the temple of God which were caused by the people of God, that is his own people. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், தானியேலின் புத்தகத்திலே சொல்லப்பட்ட 2 சம்பவங்களும் புறஜாதிகளின் மூலமாக தேவாலயத்திலே அல்லது தேவாலயத்தில் உண்டான அருவருப்புகள். I once again repeat, in the book of Daniel we see of 2 instances where the temple of God was defiled by the heathen. ஆனால் தேவனுடைய சொந்த ஜனங்கள் மூலமாக தேவாலயத்திலே உண்டாகிறதான அல்லது தேவாலயத்திலே காணப்படுகிறதான அருவருப்புகளை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். And these days we are going to meditate about the abominations in the temple of God which were caused by God's own people. எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்திலே எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் எடுத்துக்கொண்டு போய் கர்த்தரே எருசலேம் தேவாலயத்திலே காணப்பட்ட அருவருப்புகளை சுட்டிக்காட்டுவதை நாம் பார்க்கிறோம்.
In the prophetical book of Ezekiel, chapter 8, we see that the Lord God himself took Ezekiel to the temple of God and showed the abominations found in the temple of God. முதலாவது எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் ஒரு தீர்க்கதரிசன புத்தகம் அல்லது தீர்க்கதரிசன வசனங்கள், தரிசனத்திலே எசேக்கியேலுக்கு காண்பிக்கப்பட்ட விஷயங்கள் அதிலே காணப்படுகிறது. First of all, in Ezekiel chapter 8, we see of the prophecies and the visions showed to prophet Ezekiel. எந்த ஒரு தீர்க்க தரிசனத்திற்கும் இரண்டு நிறைவேறுதல் உண்டு. Every prophecy has two types of fulfillment. ஒன்று எழுத்தின்படியான நிறைவேறுதல், மற்றொன்று ஆவிக்குரிய நிறைவேறுதல். First is this literal fulfillment and second is the spiritual fulfillment. எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் என்பது எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்கள் எழுத்தின்படியான தேவாலயத்திலே எப்படி அருவருப்புகளை கொண்டு வந்தார்கள் என்பதை கர்த்தர் எசேக்கியேலுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். In Ezekiel chapter 8, first the Lord teaches or shows Ezekiel how the people of God brought in literal abominations in the literal temple of God. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், தேவனுடைய சொந்த ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள் அல்லது அருவருப்புகளை கொண்டு வந்தார்கள். Once again I repeat, God's own people brought in abominations and defiled the temple of the Lord. இந்த எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்திலே ஒரு ஆவிக்குரிய நிறைவேறுதல் ஒளிந்திருக்கிறது. And there is also a spiritual fulfillment hidden in this Ezekiel chapter 8. அது கிருபையின் காலத்திலே ஜீவிக்கிற என்னையும் இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் பற்றியதா இருக்கிறது. That is about me and everyone who are listening to these words in this dispensation of grace. நாம் ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் இருக்கிறோம். Every one of us are spiritual Israelites. நம் மூலமாக தேவனுடைய ஆலயத்திலே எப்படியெல்லாம் அருவருப்புகள் கொண்டு வரப்படுகிறது என்பதை இந்த தீர்க்கதரிசனத்திலே இரண்டாவது பக்கமாக இருக்கிறது. The second angle of this prophecy is the ways by which abominations are brought by us into the temple of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இந்த இரண்டு நிறைவேறுதல்களை இந்த அதிகாரம் வெளிப்படுத்தினாலும், எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தினாலும், நாம் இந்த நாட்களில் பிரதானமாக சிந்திக்கப் போவது இதனுடைய ஆவிக்குரிய நிறைவேறுதலாகிய நாம் ஒவ்வொருத்தருடைய ஜீவியத்திலும் நாம் எப்படியெல்லாம் தேவாலயத்திலே அருவருப்புகளை நம்முடைய ஜீவியத்தின் வாயிலாக சுபாவத்தின் வாயிலாக கொண்டு வந்தோம் என்பதைத்தான் நாம் நிதானிக்க போகிறோம். Even though in Ezekiel chapter 8 both types of fulfillments have come to pass, these days mainly we are going to see about the spiritual side as to how we have brought abominations inside the temple of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God's holy name. முதலாவது தேவாலயம். இங்கே ஒரு தேவாலயத்தை நாம் பார்க்கிறோம். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்திலே ஒரு தேவாலயத்தை நாம் பார்க்கிறோம். First of all, in Ezekiel chapter 8, we see of the temple of God. தேவனாகிய கர்த்தர் எசேக்கியேலை அந்த ஆலயத்தின் ஒவ்வொரு பகுதிக்கும் கொண்டு சென்று ஒவ்வொரு இடத்திலும் காணப்படுகிற அருவருப்புகளை எசேக்கியேலுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். The Lord God took Ezekiel around the temple of God to every part of the temple of God and showed him all the abominations found everywhere. அதைத்தான் இந்த கூட்டத்தின் துவக்கத்திலே நான் சொன்னேன். நம்முடைய ஜீவியத்திலே காணப்படுகிற பாவமாயிருந்தாலும் வியாதியாயிருந்தாலும் நம்முடைய ஞானத்தை கொண்டு நாம் அதை கணக்கிடாமல் தேவன் நம்மை ஒவ்வொரு இடத்துக்கும் எடுத்து சென்று ஒவ்வொரு இடத்திலும் காணப்படுகிற அருவருப்புகளை தேவன் நமக்கு காண்பித்து கொடுத்தால் அது நமக்கு நலமாயிருக்கும். That is why in the beginning of this meetings itself I told you that we should not calculate the sins and sickness that are found in our life according to our own wisdom and understanding, but it would be better if God shows us all those things in our life. முதலாவதாக இந்த இங்கே ஒரு தேவனுடைய ஆலயத்தை நாம் பார்க்கிறோம். First of all, here we see a temple of God. எழுத்தின்படியாக அங்க ஆண்டவர் ஒரு ஆலயத்துக்குள்ளே எசேக்கியேலை கொண்டு போகிறார். Literally the Lord took Ezekiel into the temple of God. ஆவிக்குரிய பிரகாரமாக இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மையும் ஆலயத்துக்கு கொண்டு போகிறார். And spiritually these days the Holy Ghost is leading us also into the temple. முதலாவதாக
நாம் தான் தேவனுடைய ஆலயம். First of all, we are the temple of God. 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிப்போம். Let's read 1 Corinthians chapter 3 verses 16 and 17. நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். Know ye not that ye are the temple of God, and that the Spirit of God dwelleth in you? If any man defile the temple of God, him shall God destroy, for the temple of God is holy, which temple ye are. நீங்களே அந்த ஆலயம். Which temple you are? நீங்களே அந்த ஆலயம். Which temple you are? அப்ப தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்கிறது? How is the temple of God? இந்த வேத பகுதியிலே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. In the scripture passage, the Holy Ghost says that the temple of God is holy. அடுத்து 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 19 வசனத்தை வாசிக்கும்போது, Next, when we read 1 Corinthians chapter 6 and verse 19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியுடைய ஆலயமாயிருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? What, know ye not that your body is the temple of the Holy Ghost, which is in you, which ye have of God, and ye are not your own? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நாம் தேவனுடைய ஆலயம் என்று எழுதப்பட்டிருப்பது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 19 வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இந்த ஆலயம் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது. We are not only the temple of God, but according to 1 Corinthians chapter 6 verse 19, we are the temple of the Holy Ghost. கர்த்தருடைய பிள்ளையே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தேவனுடைய ஆலயமாக, பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக காணப்படுகிறார்கள். Dear children of God, every child of God who has received the anointing of the Holy Ghost are the temple of God as well as the temple of the Holy Ghost. இந்த ஆலயத்திற்கு 2 தன்மைகள் பிரதானமாக இருக்கிறது. 2 main natures are found in these temples. ஒன்று, இந்த ஆலயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். First, this temple should be holy. இரண்டாவது, இந்த ஆலயம் அது தேவனுக்குரியது, நம் ஒவ்வொருவருக்கும் உரியதல்ல. And second, this temple belongs to God and it doesn't belong to us. அதாவது நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாய் மாறிவிட்டது. That is, our body has become the temple of God. நம்முடைய சரீரத்தின் மேலோ நம்மீதோ நமக்கு எந்த அதிகாரமும் எந்த உரிமையும் இல்லை. We do not have any right or authority over our body and over ourselves. இன்றைக்கு எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த வெளிப்படுத்தல் இல்லை. Today, many children of God do not have this revelation. ஒரு தேவனுடைய பிள்ளை என்றைக்கு இந்த வெளிப்படுத்தலை தங்கள் ஜீவியத்தில் பெற்றுக்கொள்கிறார்களோ அன்றைக்கு தான் அவர்கள் ஜீவியம் மெய்யான தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயமாக, அந்த ஆலயம் பரிசுத்தமாக மாறும். The day the child of God gets this right revelation alone, will they become the true dwelling place of God and the temple of God. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. You're not your own. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. You're not your own. அப்ப பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நாம் தேவனுடைய ஆலயமாய் மாறி இருக்கிறோம். மாறின பிற்பாடு இந்த ஆலயம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். இரண்டாவது, நாம் நம்முடைய விருப்பத்தின்படி, நம்முடைய ஞானத்தின்படி, நம்முடைய இச்சைகளின்படி இந்த சரீரத்தை பாவிக்க கூடாது. Now, after receiving the anointing of the Holy Ghost, we have become the temple of God, and so we are not our own. Therefore, we should not use or abuse our body according to our own desires and lusts. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இனி இந்த தேவ ஆலயத்திலே, தேவ ஆலயம் என்று சொல்லும்போது அங்கே பல்வேறு இடங்கள் காணப்படுகிறது. Now, in this temple of God, where there are various places. இந்த ஒவ்வொரு இடத்திலேயும் தேவன் நம்மை, தேவனாகிய கர்த்தர் அல்லது பரிசுத்த ஆவியானவர் நாம் ஒவ்வொருவரையும் எடுத்துச் சென்று ஒவ்வொரு இடத்திலேயும் காணப்படுகிற அருவருப்புகளை
அவர் நமக்கு காண்பித்துக் கொடுக்க வேண்டும். Now the Lord God or the Holy Ghost should lead us to every place and show to us the abominations found there. முதலாவதாக நான் எழுத்தின்படியான தேவாலயத்தை குறித்து சில வார்த்தைகள் சொல்லுகிறேன். First of all, let me tell you certain things about the literal temple of God. நாம் இனி தியானிக்க போகிற ஆவிக்குரிய ஆலயத்தின் மறைந்திருக்கிற அந்த அருவருப்புகளை கண்டுபிடிக்கும்படியாக முதலாவது இந்த எழுத்தின்படியான ஆலயத்தை பற்றி சில காரியங்களை நாம் விளங்கிக் கொள்ளும்போது மாத்திரம்தான் ஆவிக்குரிய ஆலயத்தினுடைய தன்மையை நாம் அறிய முடியும். First of all, if we understand about the literal temple of God and its places alone, can we understand and discern about the spiritual temple of God and the abominations found there. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. எழுத்தின்படியான தேவனுடைய ஆலயம் ஒரு கட்டடமாக காணப்படுகிறது. The literal temple of God is a building. இப்பொழுது இந்த ஹாலை எடுத்துக்கொள்வோம். இதை எழுத்தின்படியாக ஒரு தேவனுடைய ஆலயமாக நீங்கள் கற்பனை பண்ணிக் கொள்ளுங்கள். Suppose now we consider this hall and imagine it as a temple of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God's holy name. இந்த ஆலயத்திலே பல்வேறு அனுபவங்கள் காணப்படுகிறது. There are various experiences found in this temple. ஒவ்வொரு இடத்திலே இருந்து பார்க்கும்போதுதான் அந்த இடத்தில் உள்ள அருவருப்புகளை அசுத்தங்களை நம்மால் பார்க்க முடியும். If we go and stand in every individual place alone, we can find out the abominations and uncleanness found in that area. உதாரணமாக, for example, இந்த ஆலயத்திலே ஃப்ரண்ட் வியூ, அதாவது முன்பு இருந்து நாம் பார்க்கும்போது, இந்த ஆலயத்தினுடைய முன்பக்கத்திலே இருந்து நாம் பார்க்கும்போது சில காரியங்களை நம்மால் பார்க்க முடியும். For example, when we stand in front of this temple and have a frontal view of the temple, we can see certain things. இந்த ஆலயத்தினுடைய முன்பகுதியிலே இருந்து நீங்கள் பார்த்தால், இந்த ஆலயத்தை பார்த்தால், when you stand in front of the hall and look at this hall, இந்த சுவற்றை நீங்கள் பார்க்கலாம். you can see the wall over here. இதிலே உள்ள ஜன்னலை நீங்கள் பார்க்கலாம். And you can also see the windows here. ரெண்டு கதவுகள் இருக்கிறது, அங்கே பார்க்கலாம். There are two doors on either side and you can see that too. இதற்கு மேலே வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, அதை பார்க்கலாம். There are verses written above and you can see that too. அங்கே இருந்து பார்க்கும்போது இங்கே உட்கார்ந்து என்னை பார்க்கலாம். And from there you can look at me who is seated here. இந்த டேபிளை பார்க்கலாம். You can see the table here. இந்த மைக் ஸ்டாண்டை பார்க்கலாம். You can see the mic stand. இந்த டேபிள்லையும் கூட அந்த ஃப்ரண்ட் பகுதியை மட்டும் தான் நீங்க பார்க்க முடியும். And in this table too you can see the front side alone. அங்கே இருந்து நீங்கள் பார்க்கும்போது இந்த டேபிளுடைய உள்பகுதி, இங்கே ஒரு உள்பகுதி இருக்கிறது. அது ஒரு வித்தியாசமான முறைமையிலே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு ரெண்டு டிராயர் இருக்கிறது. இந்த ரெண்டு டிராயரை நீங்க ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கும்போது இது தெரியாது உங்களுக்கு. But when you stand from the front and look at this table, you cannot say the other side of the table which has got a different design with two drawers for that. நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறதா? Are you able to understand what I say? இப்போ இந்த டிராயர்ல ஒரு சாவி இருக்கிறது. There is a key in this drawer. அதேவேளை ஒரு துளை இருக்கிறது, சாவி நுழையக்கூடிய துளை. At the same time there is a keyhole also. அதுக்கு அடுத்து இந்த டிராயர்ல ஒரு கைப்பிடி இருக்கிறது. And next there's a handle for this drawer. இதுல சில அசுத்தங்கள் இருக்குது என்று வைத்துக்கொள்ளுங்கள், அழுக்கா இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். Suppose this டஸ்ட் இருக்குது, இது ஃபுல்லா. Suppose this drawer is dirty and dusty. இப்போ நீங்க ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கும்போது இந்த மேஜையிலே காணப்படுகிற டிராயர் உங்க யாருடைய கண்களுக்கும் தெரியாது. But when you stand in the front and view this hall, you cannot look at the drawer or anything within that drawer. இப்போ நீங்க எல்லாம் ஃப்ரண்ட்ல இங்க ஃப்ரண்ட் வியூ பார்த்தா உட்கார்ந்திருக்கீங்க. Now you're facing the front side of the hall. உங்க ஒருத்தருக்குமே இங்க இருக்க ரெண்டு டிராயரை பத்தி தெரியாது. None of you know anything about the two drawers that are in this table here. இங்கே கால் வைப்பதற்கு ஒரு பிடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. There is a stand given to keep our legs. இதனுடைய உள்பகுதியில டிசைன் செய்யப்பட்டிருக்குது. And there is a design carved within. இதெல்லாம் நீங்க பார்க்கணுமானா என்ன செய்யணும்? இங்கிட்டு வரணும். இங்க உட்கார்ந்து இப்ப என்ன போல உட்கார்ந்தா தான் இது எல்லாவற்றையும் நீங்க பார்க்க முடியும். To see all that things that I've told you now, you should come to this side of the hall and sit in the way I am seated, and then alone can you have look at all those things. இப்ப அங்க இருந்து பார்க்கிற உங்களுக்கு இந்த ரெண்டு டிராயர் தெரியாததுனால அந்த சாவி போடக்கூடிய அந்த துவாரம், அந்த சாவி, இந்த டிராயர் உள்ள கைப்பிடி தெரியாததுனால அது இந்த இடத்துல இல்லைன்னு அர்த்தம் இல்லை, இருக்குது, இங்க இருக்குது, ஆனா உங்களுக்கு தெரியல.
Because you're seated on the other side of the hall, you cannot look at the keyhole, the key and the handle for the drawer of the table, and for that you cannot say that something of those sorts are not at all present in this temple. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், Let me repeat. நீங்கள் ஃப்ரண்ட் வியூல இருந்து அந்த முன்பக்கத்திலிருந்து இந்த காரியத்தை பார்க்கும்போது, When you are seated in the front side and view the hall from that side, இந்த மேஜையினுடைய இந்த பகுதியிலே காணப்படுகிற எந்த ஒரு பொருளையும் உங்கள் கண்களுக்கு தெரியாது. and anything that is found in the nether part of the table is not visible to your eyes. அப்படி உங்களுக்கு கண்களுக்கு தெரியாததுனால இந்த இடத்துல 2 டிராயர் இல்லை என்றோ அல்லது சாவி இல்லை என்றோ கைப்பிடி இல்லை என்றோ சொல்ல முடியாது. அது இருக்குது, ஆனா உங்களுடைய கண்களுக்கு அது தெரியல. Just because it's not visible to your eye, you cannot say that there isn't any drawer of that sort or no handles or no keyholes. Just because you cannot see it, you cannot say that that is not present there. இதுபோலதான் தேவனுடைய ஆலயமாக, ஆவிக்குரிய ஆலயமாக நம்முடைய சரீரம் காணப்படுகிறது. In this way, our temple is found as a temple of God and a spiritual temple. நம் தனிப்பட்ட ஜீவியத்திலே ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜீவியத்திலே கடந்து வருகிற பாவத்தை ஒரு கோணத்திலிருந்து ஏதாவது ஒரு மூலையில் நின்று நாம் பார்க்கிறோம். அப்போது சில குறைவுகள், சில பாவங்கள் தான் நம்முடைய கண்களுக்கு தெரியும். அதே வேளையில இந்த ஆலயமாகிய சரீரத்தில் மறைந்திருக்கிற எத்தனையோ பாவங்கள் நம்முடைய கண்களுக்கு தெரியவே தெரியாது. Personally, in our everyday life, we might be viewing ourselves standing in any corner or from any angle, and we will be able to trace out only a certain sins in our life, but many sins are hidden within us in this temple of God, which are not visible to our eyes. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இரண்டாவது, இந்த ஆலயம், இந்த கட்டடத்திற்கு 2 பக்கங்கள் இருக்கிறது. அதான் சைடு வியூ. இது லெஃப்ட் சைடு வியூ, இது ரைட் சைடு வியூ. 2 வியூ இருக்குது. Second, for this literal temple, there are 2 sides and 2 side views, one on the left and other on the right. இப்ப நீங்க லெஃப்ட் சைடுல போய் நின்று இந்த கட்டடத்தை நீங்கள் பார்த்தால், அல்லது ரைட் சைடுல நீங்க பாத்தீங்கன்னா, லெஃப்ட் சைடுல நின்னுட்டு ரைட் சைடு வியூவை பாத்தீங்கன்னு சொன்னால், அங்க வரிசையா மரங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது தெரியும். இந்த வரிசையா மரங்கள் இருக்குது. ஞானஸ்நான தொட்டியை நீங்க பார்க்கலாம். அங்கிருந்து பாத்தீங்கன்னா அந்த தொட்டியுடைய மேல் பகுதியை பார்க்கலாம். ஆனா உள்ள இருக்கிற தண்ணீரை பார்க்க முடியாது. தண்ணி உள்ள இருக்குதா இல்லையாங்கிறது அங்கிருந்து பார்த்தா தெரியாது. Suppose you stand on the left side of the hall and have a look on the right, you can see the trees that have been planted on the right and also the tank for which has been used for giving baptism, and that too only the topmost part of the tank, and you cannot see what is found inside, whether there is water or not. இந்த ஆலயத்தினுடைய லெஃப்ட் சைடுல நின்று கொண்டு, அது இடது பக்கத்தில் நின்று கொண்டு நீங்கள் அந்த வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய மரங்களை நீங்கள் பார்க்கலாம். அந்த மரத்தினுடைய மேல் பகுதியை நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா மேல சன்சைட் மறைத்து இருக்கிறது. மரத்தினுடைய மேல் பகுதியை பார்க்க முடியாது. அந்த மரம் இடப்பட்ட பகுதியை நீங்க பார்க்கலாம். And standing on the left side of the hall, you can have a view of the trees planted on the right side, but you cannot see the topmost part of the trees because it has been hidden by the sunshade of the hall, and you can see only the mid portion of those trees. இப்போ நான் இன்னும் சற்று தெளிவாக சொல்லுகிறேன். Let me go a bit more clearly. மேல ஒரு 3 அடிக்கு சன்சைட் இறக்கி இருக்காங்க. கீழ ஒரு 3 அடிக்கு ஒரு சோறு கட்டி இருக்காங்க. The sunshade is being extended for a length of 3.5 feet from above, and also there is a short parapet wall for a height of 3 feet. ஆனால் ஒரு உயரமான மரம் நின்று கொண்டிருக்குது. But a tall tree is standing there. ஒரு மரம் அல்ல, சில மரங்கள் அங்கே நின்று கொண்டிருக்கிறது. Not just one tree, but there are a few trees. நீங்க இடது கை பக்கத்துல இருந்து அதை பார்க்கும்போது, standing on the left, when you view that, அந்த 3 அடி சுவருக்கு கீழ அந்த மரம் போய்கிட்டு இருக்குது. அந்த மரத்தின் பகுதியை நீங்க பார்க்க முடியாது. The tree is going below the parapet wall, which is for a height of 3 feet, and you cannot have a look of that. அதேவேளை மேல இருந்து இறங்கி இருக்கிற அந்த சன்சைடுக்கு மேலேயும் மரம் போய்கிட்டு இருக்குது. Similarly, the tree is going above the sunshade too. அப்ப நீங்க அங்க இருந்து பார்க்கும்போது அந்த மரத்துடைய முழு பகுதியை பார்க்க முடியாது. And so when you stand on the left and have a view on the right, you cannot entirely look at the tree there. மேல உள்ள 3 அடி சன்சைடுக்கும் கீழ இருந்து கட்டப்பட்டிருக்க அந்த parapet wall 3 அடிக்கு இடையில உள்ள பகுதியை தான் நீங்க என்ன செய்ய முடியும்? அந்த இடது கை பக்க வியூல இருந்து பார்க்கும்போது பார்க்க முடியும். And from the left side you can view the tree, mid portion of the tree alone, for the topmost portion will be hid by the sunshade and the bottom portion of the tree by the short wall. அதுபோல ஒரு தொட்டியை பார்க்கிறோம். And similarly we can see of a tank there. நீங்க அங்க இருந்து பார்க்கும்போது ஒரு தொட்டி உங்களுக்கு தெரியும். தொட்டியோட மேல் பகுதி தெரியும், ஒரு 2 அடி தெரியும்.
Standing from the left, you can have a view of the tank that is 2 feet from above. ஆனா ஒரு 5 அடி ஹைட் அந்த தொட்டிக்கு வைத்துக் கொள்ளுங்க. Suppose the tank is 5.5 feet high. 3 அடி தொட்டி மறைவாக இருக்குது, உங்க கண்களுக்கு தெரியாது. அங்க இருந்து பார்த்தா உங்க கண்களுக்கு தெரியாது. 3.5 feet of the tank is hidden to your eyes. அடுத்து தொட்டிக்குள்ள தண்ணி இருக்குதா தண்ணி இல்லையாங்கிறது நீங்க இடதுகை பக்கத்துல இருந்து பார்க்கும்போது அந்த தொட்டிக்குள்ள தண்ணி இருக்குதா உள்ள தண்ணி இருக்குதா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியாது. And next, standing on the left, you cannot find out whether there is water inside the tank or not. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இனி வலது பக்க வியூக்கு வருவோம். வலது பக்கத்துல போய் நின்னுட்டு இடதுகை பக்கத்தை பாக்குறீங்க. Now let's go to the right side and have a view of the left. அப்ப நீங்க பாக்கும்போது இங்க நிறைய பைப்பு போட்டிருக்கு, கை கழுவும்படியாக பைப் போடப்பட்டிருக்கிறது. And next on the left side there are many pipes there. டேப் போடப்பட்டிருக்குது. There are taps fitted there. ஒரு பைப்பு போய் கொண்டிருக்கிறது. And the pipe is going through the length. இதெல்லாம் நீங்க அங்க இருந்து பாத்தீங்கன்னா எல்லாம் கிளியரா தெரியாது. And when you stand on the other side, you cannot see all those things clearly. ஏனென்றால் இங்க குறுக்கே ஒரு சுவர் போய் அதெல்லாம் மறைத்து இருக்கிறது. For there is a short wall in between hiding all those things. உங்க கண்களுக்கு அங்க இருந்து பாக்கும்போது உங்க கண்களுக்கு தெரியாதனால அங்க ஒரு டேப் தண்ணி தரக்கூடிய டேப் இல்லன்னு அர்த்தம் இல்ல. Just because you are not able to see all those things standing on the right doesn't mean that there isn't any tap to wash your hands there. அது அங்கதான் இருக்குது. ஆனா நீங்க வேறொரு இடத்துல இருந்து பாக்குறதுனால வேறொரு கோணத்துல பாக்குறதுனால உங்களுக்கு அங்க இருக்கிற பைப்பு தெரியல. Those taps are present there, but you are standing in a different place, in a different angle and elevation, and it is hidden to your eyes. இனி இந்த கட்டடத்துக்கு ஒரு டாப் வியூ இருக்கிறது. Now there is a top view for this building. இங்க ஒரு மேல ஒரு மொட்டை மாடி இருக்கிறது. There is an open terrace. இப்போ இந்த மொட்டை மாடியில ஒரு மிளகாய் வத்தல் காய போட்டுருக்காங்கன்னு வைத்துக்கொள்ளுங்க. Suppose they are drying out red chilies in the open terrace. துவைத்ததான துணியை மேல கயிறு கட்டி காய போட்டுருக்காங்க. Suppose they are hanging the wash clothes in a cloth line there above. இப்போ நீங்க இடதுகை பக்கத்துல நின்றாலோ வலதுகை பக்கத்துல நின்றாலோ இல்ல இந்த ஹாலுக்கு உள்ள நின்றாலோ நீங்க என்ன செய்ய முடியாது, மொட்டை மாடியில் இருக்கக்கூடிய அந்த காய போட்டிருக்க மிளகாய் வத்தலை நீங்க பார்க்க முடியாது. Therefore, when you stand on the left or on the right or inside this hall, you cannot look at the chilies that have been put out to dry in the open terrace. இப்ப இங்க இருந்து நம்முடைய கண்களுக்கு தெரியாதனால மொட்டை மாடியில மிளகாய் வத்தல் இல்லன்னு அர்த்தம் இல்ல. அங்க மிளகாய் வத்தல் அங்கதான் இருக்குது. ஆனா நம்ம இங்க இருந்து பாக்குறதுனால நம்முடைய கண்களுக்கு தெரியல. Just because we are standing here and not able to see the red chilies which have been put out to dry in the open terrace, it doesn't mean that those chilies are not present there. Because you are not able to see there, stand there, you are not having a view of that. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்ப இதெல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப மொட்டை மாடியில இருக்கிற மிளகாய் வத்தல் ஒரு பாவம்னு வச்சுக்கோங்க. Suppose the red chili in the open terrace is compared to a sin. அங்க காயப்பட்டிருக்க துணி எல்லாம் பாவம்னு வைத்துக்கொள்ளுங்க. And suppose all the clothes that have been put out to dry are sins. அதுபோல வலதுகை பக்கத்துல நிக்கிற ஒவ்வொரு மரமும் ஒரு பாவம் என்று வைத்துக்கொள்ளுங்க. And similarly all the trees standing on the right side, suppose you compare that to sins. ஞானஸ்நான தொட்டி ஒரு பாவம். Suppose the tank used for giving baptism is a sin. அதுக்குள்ள இருக்கிற தண்ணி பாவம். And water found within that is sin. இந்த பக்கம் காணப்படுகிற இந்த பைப் எல்லாம் பாவம். All the taps found on this side are sins. இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாவம் என்று நீங்க வச்சுக்கோங்க, மனதில் வைத்துக்கொள்ளுங்க. Just consider all those things as sins. அப்ப இதெல்லாம் நீங்க கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும்? To find out or look at all those things, what should we do? மிளகாய் வத்தல்ங்கிற பாவம் என் ஜீவியத்துல இருக்குதா அல்லது இந்த ஆலயத்துல இருக்குதா இல்லையா அப்படிங்கறத கண்டுபிடிக்கணுமானா மிளகாய் வத்தல் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் நின்னு நீங்க பார்க்கணும். And to find out if the sin called the red chili is found in my life or not, first of all you got to go to the place where the red chili is, and from there you have to look at it. ஞானஸ்நான தொட்டிக்குள்ள தண்ணி இருக்குதா இல்லையா அது ஒரு பாவம். அது இருக்குதா இல்லையாங்கிறத நீங்க பார்க்கணுமானால் நீங்க என்ன செய்யக்கூடாது, இந்த இடதுகை பக்கத்துல இருந்து பார்த்தா தெரியாது, அந்த ஞானஸ்நான தொட்டி கிட்ட பக்கத்துல போய் அதுக்குள்ள எட்டி பார்க்கணும் அங்க தண்ணி இருக்குதா இல்லையான்னு. Suppose the water inside the tank used for giving baptism is a sin. Standing on the left side, you cannot find out whether the water or sin is present there or not. For that, you got to go to the right side and peep inside the tank. அதுபோல முன் பக்கத்திலிருந்து இங்கே பார்த்து கொண்டு அந்த ஃப்ரண்ட் வியூவை பார்க்கிறவங்க இந்த டிராயரையும் இந்த சாவியையும் இந்த டிராயர் உள்ள கைப்பிடியையும் நீங்கள் பார்க்க வேண்டுமானால் இந்த பக்கம் வந்து நின்னு பார்க்க வேண்டும். Similarly, those standing in the front, if you want to have a view of the two drawers in the table along with the handle and the key, you have to come to this side of the hall and see it. இது ஒரு மனிதனுக்கு தன்னுடைய சொந்த முயற்சினால் ஆவிக்குரிய பிரகாரமா நான் சொல்றேன், ஒரு தேவனுடைய ஆலயத்துல
இத்தனை விதமான இடங்கள் காணப்படுகிறது. Spiritually, I say, in a temple of God, so many places are found. நமக்கு மனது ஒன்று இருக்கிறது, We have got a mind, நமக்கு இருதயம் ஒன்று இருக்கிறது, we have got a heart, சரீரத்துல பல்வேறு அம்சங்கள் அவயங்கள் காணப்படுகிறது. there are various members in the body. அப்ப ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமான அருவருப்புகள் இருக்கிறது. And in each member there are different types of abominations. அதை நம்முடைய அறிவின்படி நாம் என்ன செய்ய முடியாது, அதை கண்டுபிடிக்க முடியாது. By our own knowledge we cannot trace it out. தேவனுடைய உதவியினால், With the help of God, தேவன் நம்மை எடுத்து கொண்டு போய் நிறுத்தி அதை காண்பிக்க வேண்டும். Lord should take us to those places and show us those things. நீங்க யோவான் எழுதின சுவிசேஷ வசனத்தை வாசிங்க. 14ஆம் அதிகாரத்தில் அவர் வந்து பாவத்தை குறித்தும், யோவான் 16:8. John chapter 16 verse 8. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். And when he is come, he will reprove the world of sin and of righteousness and of judgment. அப்ப ஆவியானவர் வந்து நம்முடைய ஜீவியத்திலே காணப்படுகிற பாவத்தை குறித்து என்ன செய்ய வேண்டும், கண்டித்து உணர்த்த வேண்டும். Therefore the Spirit of the Lord should come and reprove us of the sin found in our life. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், Let me repeat. தேவாலயத்திலே அருவருப்புகள், Abominations in the temple of God. தேவாலயத்திலே அருவருப்புகள். Abominations in the temple of God. சர் ஐசக் நியூட்டனை பார்த்து ஒருவர் கேட்டார், A person asked Sir Isaac Newton, நீங்கள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளிலே மிகப்பெரிய கண்டுபிடிப்பு எது? what is or which is the greatest of all your inventions? அப்போது அவர் சொல்லுகிறார், நான் பாவி என்பதை கண்டுபிடிக்கும்படியாக தேவன் உதவி செய்தார். God has helped me to find out that I am a sinner. என்னுடைய ஜீவியத்திலே காணப்படுகிற பாவங்களை கண்டுபிடிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். The Lord has helped me to find out the sins in my life. அதுதான் நான் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளில் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. That is the greatest of all my inventions. அதுபோல இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்திலே பரிசுத்தாவின் அபிஷேகம் என்னப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தேவனுடைய ஆலயமாய் மாறி இருக்கிறோம். Similarly, in our life also, all those who have received the anointing of the Holy Spirit have become the temple of God. எழுத்தின்படியான தேவாலயத்திலே பல்வேறு இடங்கள் இருக்கிறது போல, As there are various places in the literal temple of God. இப்ப நீங்க மொட்டை மாடியில் நின்று கொண்டு இந்த ஜன்னலை நீங்க பார்க்க முடியாது. Standing in the open terrace, you cannot look at these windows. இங்கே இருக்கிற ரெண்டு கதவுகளை நீங்கள் பார்க்க முடியாது. You cannot see the doors on either sides. இந்த ஹாலுக்குள்ள ரெண்டு ரூம் இருக்கிறது. There are two rooms inside this hall. அந்த ரூமுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு அனுபவத்தையும் நீங்க இங்க இருந்து பார்க்க முடியாது, ரூமுக்குள்ள உள்ள போனா தான் பார்க்க முடியும். Standing here, you cannot see all the things or experiences found inside the room. For that, you got to enter into that room. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God's holy name. இங்கே எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்திலே அதைத்தான் நாம் பார்க்கிறோம். And we see that in Ezekiel chapter 8. ஆண்டவர் எசேக்கியேலை என்ன செய்தார், அவனுடைய தலைமுடியை பிடித்து தூக்கினார். The Lord took Ezekiel by his tuft. எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். In Ezekiel chapter 8 verse 3. கைபோல் தோன்றினதை அவர் நீட்டி என் தலைமயிரை பிடித்து என்னை தூக்கினார். ஆவியானவர் என்னை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே கொண்டு போய் தெய்வ தரிசனத்திலே என்னை எருசலேமில் வடதிசைக்கு எதிரான உள்வாசலின் நடையிலே விட்டார். அங்கே எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தின் ஸ்தானம் இருந்தது. And he put forth the form of an hand and took me by a lock of mine head, and the Spirit lifted me up between the earth and the heaven, and brought me in the visions of God to Jerusalem, to the door of the inner gate that looketh toward the north, where was the seat of the image of jealousy, and provoketh to jealousy. இங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது? What is written here? நான் இப்போது எழுத்தின்படியான ஆலயத்தை குறித்து சொன்னது போல, As I now told you about the literal temple, அதுக்கு ஒரு ஃப்ரண்ட் வியூ இருக்கிறது. there is a front view for that. முன்னாடி இருந்து பார்த்தால் இந்த சுவரை பார்க்கலாம். Standing in the front, we can look at this wall. ரெண்டு கதவுகளை பார்க்கலாம். We can see two doors. 4 ஜன்னல்களை பார்க்கலாம். We can see 4 windows. ரெண்டு கதவுகளை பார்க்கலாம். We can see 2 doors. மேலே எழுதப்பட்டிருக்க வசனத்தை பார்க்கலாம். We can see the verses written above. இதான் ஃப்ரண்ட் வியூ. This is the front view. இதுக்கு சைடு வியூ இருக்கு. லெஃப்ட் சைடு வியூ, இடது பக்கத்துல இருந்து பார்க்கக்கூடிய ஒரு வியூ. There is a view when we stand from the left. அதுபோல வலது பக்கத்துல இருந்து பார்க்கக்கூடிய ஒரு வியூ. Also there's a view standing from the right. இப்ப இடது பக்கத்துல இருந்து பார்க்கும்போது சில காரியங்கள் தெரியும். When we stand on the left, we can see certain things. வலது பக்கத்துல இருந்து பார்க்கும்போது சில காரியங்கள் தெரியும். And when we stand on the right, we can see certain other things.
அதுபோல டாப் வியூ இருக்குது இந்த பில்டிங் டாப் வியூ. Similarly, there's a top view also for the building. மொட்டை மாடியில என்ன இருக்குங்கிறது இங்க இருந்து பார்த்தா தெரியாது. Standing down beneath, we cannot see what is there over in the open terrace. இப்ப பாருங்க எசேக்கியேல் ஆண்டவர் என்ன செய்தார்? What did the Lord do to Ezekiel? முடியை பிடித்து வானத்துக்கு பூமிக்கு நடுவே தூக்கினார். He took him by the lock of his head and lifted him between heaven and earth. இப்ப வானத்துக்கு பூமிக்கு நடுவே தூக்கும்போது Now when he was lifted between heaven and earth, அப்ப என்ன செய்யலாம்? இப்ப கொஞ்சம் வானத்துக்கு இந்த பில்டிங் மேல கொஞ்சம் தூக்குறாருன்னு வைத்துக்கொள்ளுங்க. suppose he is being lifted a little above this building. அப்ப மொட்டை மாடியில இருக்கக்கூடியதை அவர் பார்க்கலாம். Then he can see the things which are placed in the open terrace. இங்க எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் என்ன படிக்கிறோம்? What do we read in Ezekiel chapter 8 verse 3? வடதிசைக்கு எதிரான உள்வாசலின் நடையிலே விட்டார். He brought me to the door of the inner gate that looketh toward the north. வடதிசைக்கு எதிரான உள்வாசலின் நடை. The door of the inner gate that looketh toward the north. அங்க இருந்து அவர் பார்த்தபோது And when he stood there and saw, எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தின் ஸ்தானம், அதாவது ஸ்தானம்னா ஆங்கிலத்திலும் மூல பாஷையிலும் சீட், ஒரு சீட் அவருக்கு தெரியுது. he was able to see a seat that is the seat of image of jealousy. சீட் தெரியுது, ஆனா சீட்ல என்ன இருக்குங்கிறது அவருக்கு தெரியல. ஒரு சீட் மட்டும் அவர் பார்க்கிறார். ஒரு வியூல பார்க்கும்போது ஒரு சீட்டை அவர் பார்க்கிறார். சீட்னா ஒரு நாற்காலி. In one view he was able to see a seat alone, that is a chair, but did not see what was there on the seat. எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தின் ஸ்தானம், தமிழ்ல ஸ்தானம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்தை பார்க்கிறார், ஒரு சீட் பார்க்கிறார். That is, he was able to see a seat of the image of jealousy. அந்த எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தை அவர் பார்க்கல. அந்த இடத்துல அந்த வடதிசைக்கு எதிரான உள்வாசலின் நடையில இருந்து பார்க்கும்போது எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தை அவர் பார்க்கவில்லை, அந்த விக்கிரகத்துடைய ஸ்தானத்தை, அந்த சீட்டை அவர் பார்க்கிறார். Being by the door of the inner gate that looketh toward the north, he was not able to see the image of jealousy, but was able to see only the seat of image of jealousy. 5ஆம் வசனத்தை வாசிங்க. Next, let's read verse 5. அவர் என்னை பார்த்து, மனுபுத்திரனே, உன் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார் என்றார். அப்பொழுது நான் என் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார்த்தேன். இதோ பலிபீடத்தின் வாசலுக்கு வடக்கே பார்த்தேன். நடையிலே எரிச்சல் உண்டாக்குகிற அந்த விக்கிரகம் இருந்தது. Then said he unto me, Son of man, lift up thine eyes now the way toward the north. So I lifted up mine eyes the way toward the north, and behold, northward at the gate of the altar, this image of jealousy in the entry. இங்கே அவர் சொல்லுகிறார், மனுபுத்திரனே, உன் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார். Here he said, Son of man, lift up thine eyes now the way toward the north. இப்ப அவர் ஏறெடுத்து ஆண்டவர் சொன்னபடி கண்களை ஏறெடுத்து பார்க்காமல் குனிந்து பார்க்கிறான்னு வைத்துக் கொள்ளுங்க. Suppose if he hasn't lifted up his eyes as the Lord had said, but bow down to see. கண்களை ஏறெடுத்து வடக்கே பார். Lift up your eyes and look toward the north. என்று கர்த்தர் சொல்றாரு. This was the Lord's word. இவர் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார்க்காமல் குனிந்து பார்க்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்க. Suppose he hasn't lifted up his eyes and looked toward the north, but has bowed down to look. அப்போது அவருக்கு என்ன செய்ய முடியாது? எரிச்சல் உண்டாக்குகிற அந்த விக்கிரகத்தை பார்த்திருக்க முடியாது. Then he wouldn't have seen the image of jealousy. அப்ப அந்த விக்கிரகத்தை அவருக்கு எப்படி பார்க்க முடிந்தது? How was he able to see the image of jealousy? இந்த விக்கிரகத்தை பார்க்க வேண்டுமானால், If you want to look at this image, 3ஆம் வசனத்தில் வாசித்தபடி வடதிசைக்கு எதிரான இடத்துல இருந்து அந்த உள்வாசலின் நடையில இருந்து பார்த்தா இவருக்கு எரிச்சல் உண்டாக்குற விக்கிரகத்தை பார்த்திருக்கவே முடியாது. as written in verse 3, if he had stayed in the place that is the door of the inner gate that looketh toward the north, he couldn't have seen the image of jealousy. அப்ப இந்த விக்கிரகத்தை பார்க்கும்படியாக இவர் எங்கே வருகிறார்? Therefore, to look at this image, where did he come? கர்த்தர் இவரை எங்கே கொண்டு போகிறார்? Where did the Lord bring him? பலிபீடத்தின் வாசலுக்கு வடக்கே. That is, he had been brought towards the entrance of the north. பலிபீடத்தின் வாசலுக்கு வடக்கே பார்த்தேன். And I looked toward the north by the altar. பலிபீடத்தின் வாசலுக்கு வடக்கே பார்த்தேன். I looked toward the northward of the gate of the altar. அங்கே எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகம் இருந்தது. There was the image of jealousy. இதைத்தான் நான் சொன்னேன், வடக்கே பார்ப்பது. இங்க இருந்து இடது பக்கத்துல இருந்து வலது கை பக்கத்துல பார்த்தா என்ன உங்களுக்கு தெரிகிறது? That is what I said, standing on the left. If you look towards the right, what are the things that can be seen? அந்த வாசல்ல இருந்து பார்த்தா என்ன தெரிகிறது?
If you stand by the entrance, what can be seen? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப இந்த எரிச்சல் உண்டாக்குற விக்கிரகத்தை இவர் பார்க்கும்படியாக கர்த்தர் இவரை இரண்டாவது ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறார். Therefore the Lord took him to a second place so that he could look at the image of jealousy. முதலாவது எழுத்தின்படியான ஆலயத்திலே காணப்படுகிற அருவருப்புகளை நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன். First of all, let me give you a brief description about the abominations found in the literal temple. மூன்றாம் வசனத்துல அவர் என்ன செய்கிறார்? வடதிசைக்கு எதிரான உள்வாசலின் நடையில் இருக்கிறார். In verse 3 we see that he was by the door of the inner gate that looketh toward the north. அங்க இருந்து பார்க்கும்போது எரிச்சல் உண்டாக்குற விக்கிரகத்தின் ஸ்தானத்தை மட்டும் அவருக்கு பார்க்க முடிந்தது. And from there he was able to see only the seat of the image of jealousy. ஐந்தாம் வசனத்துக்கு வரும்போது When we come to verse 5, பலிபீடத்தின் வாசலுக்கு வடக்கே இருந்து பார்க்கிறார். and he was beholding northward at the gate of the altar. பலிபீடத்தின் வாசலுக்கு வடக்கே பார்த்தபோதுதான் எரிச்சல் உண்டாக்குற அந்த விக்கிரகத்தை அவர் பார்க்கிறார். When he was looking northward at the gate of the altar alone, he was able to see the image of jealousy. இனி ஆறாம் வசனம் வாசிப்போம். Now let's read verse 6. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவருப்புகளை காண்கிறாய் அல்லவா? இதிலும் அதிக அருவருப்புகளை இன்னமும் காண்பாய் என்று சொல்லி. He said furthermore unto me, Son of man, seest thou what they do, even the great abominations that the house of Israel committeth here, that I should go far off from my sanctuary, but turn thee yet again, and thou shalt see greater abominations. இப்ப ரெண்டு காரியங்களை காண்பித்து விட்டு சொல்றாரு, இந்த ரெண்டு காரியமும் அருவருப்பு. Showing both these things, he said, these two are abominations. முதல் காரியம் எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தின் ஸ்தானம். The first one being the seat of the image of jealousy. இரண்டாவது காரியம் எரிச்சல் உண்டாக்குகிற அந்த விக்கிரகம். And the second one, the image of jealousy. இதை காண்பித்து கொடுத்த பிற்பாடு, After showing these, இந்த அருவருப்புகளை காண்கிறாய் அல்லவா? aren't you seeing these abominations? இன்னும் அதிகமான அருவருப்புகளை உனக்கு காண்பிப்பேன். I will show you greater abominations. இங்கே நான் வாசிக்கிற இஸ்ரவேல் வம்சத்தார். Here we see about the house of Israel. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், தேவாலயத்தை தேவனுடைய சொந்த ஜனங்கள் தீட்டுப்படுத்தினதான சம்பவம். That is why initially I told you this is an instance where God's own people had defiled the temple of God. இப்ப இந்த இரண்டு இடத்துல இருக்கிற வரைக்கும் அவருக்கு ரெண்டு அருவருப்பை தான் பார்க்க முடிந்தது. Therefore, standing in these two places, he was able to see only two abominations. முதல் அருவருப்பு அந்த எரிச்சல் உண்டாக்குற விக்கிரகத்தின் ஸ்தானம். The first abomination being the seat of the image of jealousy. இரண்டாவது அருவருப்பு எரிச்சல் உண்டாக்கக்கூடிய அந்த விக்கிரகம். And the second abomination is the image of jealousy. ஆனா இதிலும் அதிகமான அருவருப்புகளை உனக்கு காண்பிக்கிறேன் வா. But later he said, come on, I will show you greater abominations. அப்ப இந்த இன்னும் அதிகமான அருவருப்புகளை பார்க்கணும்னா அவர் என்ன செய்யணும்? ஆலயத்தில் உள்ள மற்றொரு இடத்துக்கு போகணும். Therefore, to see greater abominations, he had to go to another area in the temple. அது 7ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். We read that in verse 7. என்னை பிரகாரத்தின் வாசலுக்கு கொண்டு போனார். அப்பொழுது இதோ சுவரில் ஒரு துவாரத்தை கண்டேன். And he brought me to the door of the court, and when I looked, behold, a hole in the wall. நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், நீங்க ஃப்ரண்ட் வியூல இருந்து பார்த்தால், முன்பக்கத்துல இருந்து பார்த்தால், இந்த மேஜையில ஒரு டிராயர் இருக்கிறது. இந்த டிராயர்ல ஒரு சாவி போடக்கூடிய ஒரு துவாரம் இருக்கிறது. அந்த துவாரத்துக்குள்ள ஒரு சாவி இருக்குது. இது ஒன்றையும் நீங்க அங்க இருந்து பார்க்கும்போது தெரியாது என்று சொன்னேன். That is why in the beginning itself I told you, when you stand in the front of the hall and look at this table, you cannot see the drawer, neither the hole for key in the drawer, and also the key in the hole which is on the nether side of the table. இன்னும் அதிகமான அருவருப்புகளை எசேக்கியேலுக்கு தேவன் காட்டிக் கொடுக்க வேண்டுமானால், எசேக்கியேல் மூன்றாவது போய் பார்க்க வேண்டிய இடம் பிரகாரத்தின் வாசலுக்கு. If God had to show more greater abominations to Ezekiel, the third place where Ezekiel had to go was the door of the court. அப்ப பிரகாரத்தின் வாசல்ல போய் பார்க்கும்போது அவருக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு துவாரம் தெரியுது. Therefore, standing by the door of the court, he was able to see a hole. அதாவது ஒரு ஓட்டை, ஒரு துவாரம் தெரியுது. There is a hole in the wall. அந்த துவாரத்தை தான் அவருக்கு பார்க்க முடிந்தது. He was able to see the hole. நல்லா கவனிங்க. மூன்றாவது கர்த்தர் இவரை கொண்டு வந்து விட்ட இடம் பிரகாரத்தின் வாசல்.
The third place where the Lord had brought Ezekiel was the door of the court. அப்ப பிரகாரத்தின் வாசலுக்கு வந்த பிற்பாடுதான் ஒரு துவாரத்தை அவருக்கு பார்க்க முடியுது. Therefore only when he came to the door of the court only he was able to see that hole. மூன்றாம் வசனத்திலே வாசித்தபடி வடதிசைக்கு எதிரான உள் வாசலின் நடையில இருக்கும்போது இவருக்கு இந்த துவாரத்தை பார்க்க முடியல. As read in verse 3, as long as he was by the door of the inner gate that looketh toward the north, he was not able to see the hole. ஐந்தாம் வசனத்தின்படி பலிபீடத்தின் வாசலுக்கு வடக்கே இருக்கும்போது இவருக்கு இந்த துவாரம் தெரியல. And according to verse 5, when he was toward the north by the gate of the altar, he was not able to see the hole. அதனால ஆலயத்தின் சுவர்ல துவாரம் இல்லைன்னு அர்த்தம் இல்ல. ஆலயத்தின் சுவர்ல துவாரம் இருந்தது. ஆனா அந்த துவாரத்தை இவர் முதல் ரெண்டு இடத்துல நின்ற போது இவர் கண்களுக்கு தெரியல. That doesn't mean that there was no hole in the wall in the temple, but from the place where he stood, he was not able to view the hole in the temple wall. இப்ப பாருங்க, ஒரு துவாரத்தை மட்டும்தான் இவருக்கு பார்க்க முடிந்தது. Now he was able to see only the hole. இப்ப நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க. Suppose you go to a house. கதவுல ஒரு சாவி போடுற அந்த கீ போடுற துவாரம் இருக்குது. There is a key hole in the door. சில என்ன செய்வாங்க, அந்த கீ அந்த துவாரத்தின் வழியாக சாவி இல்லாத நேரத்துல அந்த துவாரத்தின் வழியாக உள்ள அப்படி பார்ப்பாங்க. And certain people, when there is no key in the keyhole, through the keyhole they will be looking inside. சில வீடுகள்ல அப்படி கதவுலயே அப்படி அமைப்பாங்க. வெளியில நிக்கிறது யாரு, வெளியில யார் நிக்கிறா, கதவு தட்டுறா அல்லது காலிங் பெல்ல அமர்த்துறாங்கன்னு பாக்குறதுக்கு என்ன செய்வாங்க, உள்ள இருந்து அந்த துவாரத்தின் வழியா அப்படி பார்ப்பாங்க யார் நிக்கிறாங்க. In certain houses we see people will be looking through the keyhole from inside to see who is on the door knocking or ringing the calling bell. இப்ப துவாரத்துக்கு நேரா பெல்ல அமைக்கிட்டு துவாரத்துக்கு நேரா ஆள் இருந்தா நீங்க துவாரத்தின் வழியா பார்க்கும்போது ஆள் நிக்கிறது தெரியும். ஒருவேளை அமைக்கிட்டு அவங்க இந்த பக்கம் தள்ளி நின்னாங்கன்னா துவாரத்தை விட்டு, suppose the person who has rung the calling bell has moved away from the place of the hole, the people inside cannot look at the person. In case they stand by in front of the hole, they may be able to see them. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? Are you able to understand what I say? வெளியில இருந்து ஒருத்தவங்க கதவு தட்டுறாங்க. Suppose somebody from outside is knocking the door. இப்ப வெளியில நிக்கிறவங்கள பார்க்க முடியாத நீங்க துவாரத்தை உண்டாக்கி வச்சிருக்கீங்க, கதவுல செட் பண்ணி வச்சிருக்கீங்க. You or inside have set the hole in the door the way so that you can look from inside the people who are standing outside. சில வீடுகள் அப்படி அமைச்சிருக்காங்க. And certain people have set the houses like that. அவங்க என்ன சொல்றாங்க, கதவு திறக்கிறதுக்கு முன்னாடி இப்படி பார்ப்பாங்க. Therefore before opening the door they will be looking through the keyhole. கரெக்ட்டா அந்த துவாரத்துக்கு நேரா அந்த ஆள் நின்னா யாரு நிக்கிறதுன்னு தெரியும். Suppose the caller stands by the hole in the door, the people inside can find out the person who is standing outside. பெல் அடிச்சாலும் பெல் அடிச்சிட்டு அந்த பக்கம் தள்ளி ஒதுங்கி நின்றுச்சு, ஒளிஞ்சுக்கிட்டாங்கன்னு வெச்சுக்கங்க. Suppose the person who has rung the bell has moved away from the place. அப்ப இவங்களுக்கு அது தெரியாது. Then the people inside cannot find out the one who is standing outside. அப்ப துவாரத்தின் வழியாய் பார்க்கும்போது எதிரில உருவம் இல்ல, இவங்களுக்கு தெரியல. இவங்களுக்கு தெரியலங்கிறதுனால அங்க உருவம் இல்லன்னு அர்த்தம் இல்ல, இவங்களுக்கு தெரியல, உருவம் இருக்குது. Therefore, because they were not able to find the person when they looked through the keyhole, doesn't mean that there was no one outside, but because they were standing someplace away from the hole. இப்ப வாசிங்க, அடுத்து வாசிக்கிறேன் 8ஆம் வசனத்துல பாருங்க. Now reading verse 8. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ சுவரிலே துவாரமிடு என்றார். நான் சுவரிலே துவாரமிட்ட போது இதோ ஒரு வாசல் இருந்தது. போதும். Then said he unto me, Son of man, dig now in the wall. And when I had digged in the wall, behold a door. இப்ப பாருங்க, ஏற்கனவே ஒரு துவாரம் இருந்தது. Already there was a hole. அந்த துவாரத்தின் வழியாக பார்த்தபோது இவருக்கு வாசல் தெரியல. And when he looked through that hole, he could not look at the door. ஒண்ணுமே தெரியல. He could see nothing. ஆனா ஒரு துவாரம் இருக்குது. But there was a hole. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த துவாரத்தை மறுபடியும் அந்த துவாரத்தை பெருசாக்க சொல்றாரு. அதான் மறுபடியும் துவாரம் போட சொல்றாரு. And the Lord asked him to widen the hole. இவர் அந்த துவாரத்தை போட்ட போதுதான் when he widened the hole, ஒரு வாசலை இவருக்கு பார்க்க முடிந்தது. he was able to see a door. 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த இடத்துல வடக்கு வாசலின் நடையில் இருக்கும்போது இந்த வாசல் அவருக்கு தெரியல. As long as he was by the door of the entrance, he, according to verse 3, he was not able to look at the door. பலிபீடத்தின் வாசலுக்கு, அதாவது வடதிசைக்கு எதிரான உள்வாசலின் நடை 3ஆம் வசனத்துல. In verse 3 it is written, the door of the inner gate that looketh toward the north. இரண்டாவது 5ஆம் வசனத்துல பலிபீடத்தின் வடக்கே, வாசலுக்கு வடக்கே. And second, according to verse 5, northward at the gate of the altar. மூன்றாவது 7ஆம் வசனத்துல பிரகாரத்தின் வாசல்.
And the third place, according to verse 7, door of the court. இந்த மூன்று இடங்கள்ல நின்னு பார்த்தா இவருக்கு என்ன தெரியல, இந்த வாசல் தெரியல. Standing in all these places, he could not look at that door. இந்த வாசல் தெரியலங்கிறதுக்காக அந்த ஆலயத்துல அந்த வாசல் இல்லைன்னு அர்த்தம் இல்ல. Just because he could not look at the door, it doesn't mean that there was no door in the temple. அந்த வாசல் அந்த ஆலயத்துல இருந்தது. The door was there in the temple, ஆனா இவருக்கு தெரியல. but he could not see it. அப்ப இவருக்கு தெரிய வேண்டுமானால் If he had to see it, ஆண்டவர் என்ன செய்கிறார்? what did the Lord do? அந்த துவாரத்தை பெரிதாக்கும்படி சொல்லுகிறார். The Lord asked him to widen the hole. அந்த சுவர்ல துவாரத்தை பெரிதாக்கும் போது When he digged the wall, ஒரு வாசலை காண்கிறார். he saw a door. அடுத்து 9ஆம் வசனம். Next verse 9. அவர் என்னை பார்த்து நீ உள்ளே போய் அவர்கள் இங்கே செய்கிற கொடிய அருவருப்புகளை பார் என்றார். And he said unto me, Go in and behold the wicked abominations that they do here. முதல்ல அருவருப்பு. First of all, abominations. அதாவது வடதிசைக்கு எதிரான உள்வாசலின் நடையில நிற்கும் போதும் பலிபீடத்தின் வாசலுக்கு வடக்கே இருக்கும் போதும் அருவருப்பை பார்த்தார். First, when he stood by the door of the inner gate that looketh toward the north, and when he was northward at the gate of the altar, he was able to see the abominations. முதலாவது அருவருப்பு. First, abominations. இரண்டாவது என்ன செய்கிறார்? What did he do secondly? மிகுந்த அருவருப்பு. Greater abominations. அதை காண்பிக்கும்படியாக பிரகாரத்தின் வாசலுக்கு கொண்டு போகிறார். To show him those, he brought him to the door of the court. மூன்றாவது கொடிய அருவருப்பு. And third, wicked abominations. இப்ப தேவாலயத்தில் அருவருப்பினுடைய தன்மைகளை பாருங்க. See the nature of the abominations found in the temple of God. முதலாவது மிகுந்த அருவருப்பு. First of all, abominations. அதாவது 6ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறோம், இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவருப்புகளை காண்கிறாய் அல்லவா. First of all, we read in verse 6, the great abominations that the house of Israel committed. இந்த மிகுந்த அருவருப்பை அவர் எப்போது கண்டுபிடித்தார்? When did he find out these great abominations? வடதிசைக்கு எதிரான உள்வாசலின் நடையிலே விடப்பட்ட போது. When he was left by the door of the inner gate that looketh toward the north. பலிபீடத்தின் வாசலுக்கு வடக்கே பார்த்தபோது. When he saw northward at the gate of the altar. இந்த ரெண்டு அனுபவங்கள் வழியாக அவர் வழி நடத்தப்பட்ட போது, when he was led through these two experiences, மிகுந்த அருவருப்புகளை பார்த்தார். தேவாலயத்திலே காணப்பட்ட மிகுந்த அருவருப்புகளை அவர் பார்த்தார். he saw the great abominations in the temple of God. அடுத்து இந்த மிகுந்த அருவருப்புகளுக்கும் அதிகமான அருவருப்பு. Next, greater abominations than these great abominations. அதை 6ஆம் வசனத்தின் கடைசியிலே படிக்கிறோம். We see at the end of verse 6. இதிலும் அதிக அருவருப்புகளை இன்னும் காண்பாய். And thou shalt see greater abominations. அப்ப இந்த இன்னும் அதிக அருவருப்புகளை அவர் எப்படி பார்த்தார்? How did he look at these greater abominations? பிரகாரத்தின் வாசலுக்கு வந்தபோது, when he came to the door of the court, ஒரு சுவர்ல ஒரு துவாரத்தை பார்க்கிறார். he saw a hole in the wall. அங்க ஒரு வாசலை பார்க்கிறார். There he saw a door. அடுத்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உள்ளே போய். Next the Lord said, go in. அந்த வாசலுக்கு உள்ளே போகும்போது, when he went into the door, தேவ ஜனங்கள் செய்கிற கொடிய அருவருப்புகளை காண்பாய். and he had seen the wicked abominations done by the people of God. 9ஆம் வசனம் படிங்க. Verse 9. அவர் என்னை பார்த்து நீ உள்ளே போய் அவர்கள் இங்கே செய்கிற கொடிய அருவருப்புகளை பார் என்றார். And he said unto me, Go in and behold the wicked abominations that they do here. கொடிய அருவருப்புகள். Wicked abominations. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப இந்த கொடிய அருவருப்புகளை பார்க்க வேண்டுமானால் இவர் என்ன செய்ய வேணும்? Therefore, what should he do to see those wicked abominations? பிரகாரத்தின் வாசலுக்கு வர வேண்டும். He has to come to the door of the court. அங்கே இருக்கிற துவாரத்தை பார்க்க வேண்டும். And has to look at the hole from there. அந்த துவாரத்தை பெரிதாக்க வேண்டும். And has to widen the hole. அங்கே உள்ளே காணப்படுகிற வாசலை பார்க்க வேண்டும். And has to look at the door which is found within. அந்த வாசலுக்கு உள்ளே பிரவேசிக்க வேண்டும். And has to enter into the door. அங்கேதான் கொடிய அருவருப்புகளை பார்க்கலாம். And from there he can see wicked abominations. அந்த கொடிய அருவருப்புகள் என்ன? What are those wicked abominations? உள்ள போய் பார்த்த அந்த வாசலுக்கு உள்ளே போய் பார்த்தப்போ அவருக்கு என்ன தெரிந்தது? When he went through the door, what was he able to see? 10ஆம் வசனம். Verse 10.
நான் உள்ளே போய் பார்த்தபோது இதோ சகலவித ஊரும் பிராணிகளும் அருவருப்பான மிருகங்களுமாகிய இவைகளின் சுரூபங்களும் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய நரகலான சகல விக்கிரகங்களும் சுவர் சுற்றிலும் சித்திரம் தீரப்பட்டிருந்தன. So I went in and saw, and behold, every form of creeping things and abominable beasts and all the idols of the house of Israel portrayed upon the wall round about. இப்ப சுவத்துல பூரா படம் வரையப்பட்டிருக்குது. And there was art throughout the walls. ஊரும் பிராணிகளுடைய படம், The pictures of creeping things, அருவருப்பான மிருகங்களுடைய படம், abominable beasts, சுரூபங்கள், idols, இஸ்ரவேல் வம்சத்தாருடைய நரகலான சகல விக்கிரகங்களும் all the idols of the house of Israel சுவர்ல வரையப்பட்டிருக்கு. have been portrayed on the wall. இன்னைக்கு கீழே இன்னும் பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. And many other things are written below. அப்ப இந்த ஆலயத்துல இவ்வளவு அருவருப்புகள் காணப்பட்டாலும் ஏதாயிலும் ஒரு இடத்துல நின்று கொண்டு பார்த்தால் என்ன செய்யப்படும்? கொஞ்சம் அருவருப்புகளை தான் பார்க்க முடியும். Even though there was so much abominations found in the temple of God, if you stand in one place alone and view the temple, you can see only a few abominations. அதிகமான அருவருப்புகளை பார்க்க முடியாது. We cannot see many abominations. கொடிய அருவருப்புகளை பார்க்க முடியாது. We cannot see wicked abominations. அப்ப இதெல்லாம் நாம் பார்க்க வேண்டுமானால் To see all these, நம்மை தேவன் எசேக்கியேலை வழி நடத்தினது போல கிருபையாக இந்த கூட்டங்களிலே என்னையும் உங்களை ஆண்டவர் வழி நடத்த வேண்டும். graciously in these meetings, the Lord must guide both you and me as he had guided Ezekiel. நாம் தான் தேவனுடைய ஆலயம். We are the temple of God. இங்க எழுத்தின்படியான ஆலயத்தில் இவ்வளவு காரியங்களை நாம் பார்த்தோம். In the literal temple of God, we saw so many things. நாம் தான் தேவனுடைய ஆலயம். We are the temple of God. 1 கொரிந்தியர் 3:16 படி. According to 1 Corinthians chapter 3 verse 16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? Know ye not that ye are the temple of God, and that the Spirit of God dwelleth in you? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise be to God's holy name. 1 கொரிந்தியர் 6:19 படி நாம் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். According to 1 Corinthians chapter 6 and verse 19, we are the temple of the Holy Ghost. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? What, know ye not that your body is the temple of the Holy Ghost, which is in you, which ye have of God, and ye are not your own? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்ப எசேக்கியேலுக்கு ஆண்டவர் எழுத்தின்படியான ஆலயத்திலே ஒவ்வொரு இடத்திலையும் கொண்டு போய் நிறுத்தி ஒவ்வொரு விதமான அருவருப்புகளை, தேவாலயத்திலே காணப்பட்ட ஒவ்வொரு விதமான அருவருப்புகளை காண்பித்தார். Therefore the Lord took Ezekiel to the temple of God and took him to the various places in the temple of God, and from there he saw the different types of abominations. நாமே ஆவிக்குரிய இஸ்ரவேலர். We are the spiritual Israelites. பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலமாக நாம் தேவனுடைய ஆலயமாக மாறிவிட்டோம். By the anointing of the Holy Ghost, we have become the temple of God. தேவனுடைய ஆலயமாய் காணப்படுகிற நம்முடைய சரீரத்திலே இன்றைக்கு நம் மூலமாக என்னென்ன அருவருப்புகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அல்லது இந்த ஆலயத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறோம் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். We are going to meditate about us, that is the temple of God, and how ourselves we have brought in the abominations inside this temple of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. முதலாவதாக சுருக்கமாய் சொல்லுகிறேன், 3ஆம் வசனத்தை வாசிப்போம். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Let's once again read Ezekiel chapter 8 verse 3. கை போல் தோன்றினதை அவர் நீட்டி என் தலைமயிரை பிடித்து என்னை தூக்கினார். ஆவியானவர் என்னை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே கொண்டு போய் தெய்வ தரிசனத்திலே என்னை எருசலேமில் வடக்கு திசைக்கு எதிரான உள்வாசலின் நடையிலே விட்டார். அங்கே எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தின் ஸ்தானம் இருந்தது. And he put forth the form of an hand and took me by a lock of mine head, and the Spirit lifted me up between the earth and the heaven, and brought me in the visions of God to Jerusalem, to the door of the inner gate that looketh toward the north. There was the seat of the image of jealousy, which provoketh to jealousy. முதலாவதாக எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தின் ஸ்தானம். First of all, the seat of image of jealousy.
அதாவது எரிச்சல் உண்டாக்குற விக்கிரகத்தின் ஸ்தானம் என்றால் என்ன? What do we mean by the seat of image of jealousy? நம்முடைய தேவன் எரிச்சல் உள்ளதான தேவனாய் இருக்கிறார். Our God is jealous. நம்முடைய தேவன் எரிச்சல் உள்ளதான தேவனாய் இருக்கிறார். Ours is a jealous God. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். Deuteronomy chapter 4 verse 24. For the Lord thy God is a consuming fire, even a jealous God. உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி, அவர் எரிச்சலுள்ள தேவன். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Deuteronomy chapter 5 verse 9. Thou shalt not bow down thyself unto them, nor serve them, for I, the Lord thy God, am a jealous God, visiting the iniquity of the fathers upon the children, unto the third and the fourth generation of them that hate me. நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் வேண்டாம், சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராகிய இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். இங்கே எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தின் ஸ்தானம் என்ற அர்த்தம் என்னன்னா, தேவாலயத்துல தேவன் எரிச்சல் படக்கூடிய விதத்துல, தேவன் எரிச்சல் அடையக்கூடிய விதத்துல அருவருப்புகளை, ஒன்று விக்கிரகம், இன்னொன்று ஸ்தானம், இது எல்லாமே தேவன் எரிச்சல் படக்கூடிய விதத்துல அந்த காரியங்களை அவங்க செய்யறாங்க. இதெல்லாம் கேரக்டரை காட்டுகிறது, சுபாவங்களை காட்டுகிறது. When we say of the seat of image of jealousy, those are the things, that is the seat and the image, which are the things that provoke the Lord to jealousy, that is the natures. எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தின் ஸ்தானம் என்றால் என்ன? What do we mean by the seat of image of jealousy? அடுத்து எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகம் என்றால் என்ன? Next, what is the image of jealousy? தேவனுக்கு எரிச்சலை உண்டாக்கக்கூடிய சுபாவங்கள். Those are the natures which provokes God to jealousy. அதான் விக்கிரகம். That is the image. தேவனுக்கு எரிச்சலை உண்டாக்கக்கூடிய சுபாவங்களுக்கு நாம் இடம் கொடுப்பது, அதான் விக்கிரகத்தின் ஸ்தானம். We give room for the things or the natures that provokes the Lord to jealousy. That is the image and the seat. நான் மறுபடியும் சொல்லுகிறேன். Let me repeat. தேவனுக்கு எரிச்சல் உண்டாக்கக்கூடிய சுபாவங்கள் அல்லது அருவருப்புகள், அருவருப்பான கிரியைகள் நம்முடைய ஜீவியத்திலே காணப்படுமானால் அதுதான் எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகம். The abominable deeds or the natures that provokes the Lord to jealousy is the image of jealousy. ஒரு சுபாவத்தை நாம் கிரியையிலே வெளிப்படுத்துவதற்கு முன்பாக முதலாவது அப்படிப்பட்ட சுபாவத்துக்கு நாம் என்ன செய்றோம்? நம்ம ஜீவியத்திலே இடம் கொடுக்கிறோம். First of all, before bringing certain natures in our deeds, we give room for those natures. உதாரணமாக, For example, ஒரு குடிகாரன் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்க. suppose there's a drunkard. அந்த குடிகாரன் கிட்ட நம்ம பழகுறோம், ஃப்ரெண்ட்ஷிப் வைத்துக் கொள்கிறோம். And we have an acquaintance with that drunkard. குடிகாரன் ஃப்ரெண்ட்ஷிப் வைத்த முதல் நாளே நம்ம குடிக்கிறது இல்ல, குடி பழக்கம் நமக்குள்ள வர்றது இல்ல. When ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், நம்ம யாரும் குடிக்கிறது இல்ல, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். Just for an example, I tell you, the very first day that we have a contact with a drunkard, we are not involved in drinking. ஒருத்தன் குடிகாரன் இருக்கிறான். There is a drunkard. குடிகாரனாகிய ஒருவனிடத்துல குடிப்பழக்கத்துக்கு அடிமைப்படாத அல்லது குடிப்பழக்கம் இல்லாத ஒரு மனிதன் பழகுறான் என்று வைத்துக் கொள்ளுங்க. Suppose a teetotaler is in friendship with a drunkard. ஒரு மாதம் பழகுறாங்க. And they have a friendship of 1 month. 2 மாதம் பழகுறாங்க. Suppose they're friends for 2 months. 3 மாதம் பழகுறாங்க. And friends for 3 months. இவன் குடிப்பழக்கம் உள்ளவன். He is a drunkard. இந்த குடிப்பழக்க வழக்கம் தான் எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகம். And this nature of drinking is the image of jealousy. ஆனா இவன் அவனோடு பழகி கொண்டிருக்கிறான். He is having friendship with the other one. 1 மாசம், For 1 month, 2 மாசம், 2 months, 3 மாசம், 3 months, 1 வருஷம். 1 year. ஆனா அந்த குடிப்பழக்க வழக்கம் இவனுக்குள்ள வரல. But that habit of drinking has not come into the other one. ஒரு வருஷம் கழிச்சு Suppose after a year, இவன் அவனை கட்டாயப்படுத்துறான். he is compelling him. அல்லது இவன் தன்னுடைய பிரச்சனையை வேண்ட சொல்றான். Or this person who is a teetotaler is telling his problems to the drunkard. எனக்கு நிம்மதி இல்ல, I do not have peace. எனக்கு சமாதானம் இல்ல, There is no peace within. என் குடும்பத்துல பிரச்சனை. There is problem in my family. அப்ப அவன் குடிப்பழக்கம் சொல்றான், ஒரு தடவை குடிச்சு பாரு. Then the drunkard says, why don't you try drinking? கட்டாயப்படுத்துறான். He is compelling. இல்ல கட்டாயப்படுத்தவே இல்ல, சொல்றான், உடனே அதுக்கு கீழ்ப்படிஞ்சு இவன் குடிச்சிடறான்.
Or he may not be compelling, but he may be just giving him an idea, then he takes to drinking. அப்ப இதுவரை குடிப்பழக்க வழக்கம் இல்லாத இந்த மனிதனுக்குள்ள இப்ப குடிப்பழக்க வழக்கம் வந்தாச்சு. And the person who was a teetotaler till then now has started to be an alcoholic. ஆகவே இந்த குடிப்பழக்க வழக்கம் தான் எரிச்சல் உண்டாக்குற விக்கிரகம். Therefore the experience of drinking is an image of jealousy. இந்த ஒரு வருஷம் இந்த குடிப்பழக்க வழக்கம் உள்ள வேண்டிய ஐக்கியம் வைத்தானே, அவனோடு பழகினானே, அதான் அதுக்கு விக்கிரகத்தின் ஸ்தானம் இடம் கொடுத்தது. அவன்கிட்ட பழகி இடம் கொடுக்க போய் தானே இன்னைக்கு குடிப்பழக்க வழக்கம் இவனுக்குள்ள வந்தது. For 1 year he had a fellowship and friendship with a drunkard. That is, he was giving room for this experience or nature of drinking. That is the seat of image of jealousy. எரிச்சல் உண்டாக்குற விக்கிரகம்ங்கிறது ஒரு பாவ சம்பந்தப்பட்ட கிரியை அல்லது ஒரு சுபாவம். அது கிரியாவும் இருக்கலாம், சுபாவமாவும் இருக்கலாம். An image of jealousy may be a deed or a nature concerned to sin. பாவ சுபாவம் அல்லது பாவ கிரியை. A nature of sin or deed of sin. அது விக்கிரகம். That is an image. சில சுபாவங்கள் ஆண்டவர் பார்த்து எரிச்சல், அதை நான் பின்னாடி சொல்றேன் எந்தெந்த சுபாவங்களை பார்த்து கர்த்தர் எரிச்சல் அடைகிறாருன்னு. Later let me tell you as the natures which provokes the Lord to jealousy. அந்த சுபாவம் வந்து விக்கிரகம். அதற்கு இடம் கொடுப்பது, அந்த சுபாவத்துக்கு இடம் கொடுக்கிறோம் இல்லையா, அதுதான் விக்கிரகத்தின் ஸ்தானம். That nature is an image, and when you give room for that nature, that is the seat of the image. இடம் கொடுத்த உடனே அந்த கேரக்டர் நமக்குள்ள வராது. As soon as we give room for that, immediately that character or nature won't come into us. அது நமக்குள்ள வந்து இடம் போட்டு உட்கார்ந்து கொஞ்ச நாள் ஆன பிற்பாடு அந்த சுபாவம் நமக்குள்ள வரும். It will come within us and take its seat. Only after some time it will take shape. இப்ப நான் வசனங்கள் மூலமாக இதை சொல்லும்போது உங்களுக்கு விளங்கும். If I give you references, you may be able to understand. ஆகவே நான் இப்ப முதலாவது எரிச்சல் உண்டாக்குற விக்கிரகத்தின் ஸ்தானத்தை குறித்து தியானிக்க போகிறோம். First of all, we are going to meditate about the seat of image of jealousy. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Genesis chapter 20 verse 6. And God said unto him in a dream, I know that thou didst in the integrity of thy heart, for I also withheld thee from sinning against me, therefore suffered I thee not to touch her. அப்பொழுது தேவன் உத்தம இருதயத்தோடே நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை. நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை. I also therefore suffered thee not to touch her. கர்த்தர் தடுத்துட்டாரு. The Lord had hindered him. ஒருவேளை இங்க கர்த்தர் தடுக்காவிட்டா என்ன நடந்திருக்கும்? Suppose the Lord hadn't hindered there, what would have happened? அதான் இடம் கொடுக்கிற அனுபவம். That is giving experience of giving room. அதான் விக்கிரகத்தின் ஸ்தானம். That is a seat of image. ஒரு பாவ சுபாவத்துக்கு அல்லது ஒரு பாவ கிரியைக்கு இடம் கொடுப்பது. That is giving room for a nature of sin or a work of sin. ஆனா கர்த்தர் இங்க ஒரு பிரஜாதி ராஜாவை பார்த்து சொல்லுகிறார், நான் என்ன செய்தேன், இந்த தவறை செய்ய அல்லது இந்த பாவத்தை செய்ய நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை. But looking unto a Gentile king, the Lord said, I also withheld thee from sinning against me, therefore suffered I thee not to touch her. அப்ப இப்படிப்பட்ட சுபாவங்களுக்கு நம்முடைய ஜீவியத்திலே நாம் இடம் கொடுத்திருக்கிறோமா? In our lives, have we given room for such natures? சில சுபாவங்களுக்கு, சில பாவங்களுக்கு நாம் இடம் கொடுப்போமானால் அதுதான் விக்கிரகத்தின் ஸ்தானமாயிருக்கிறது. If we give room for certain natures and certain sins, that is the seat of image. ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Genesis chapter 31 verse 7. உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. And your father had deceived me and changed my wages 10 times, but God suffered him not to hurt me. இப்ப பாருங்க, யாக்கோபு சொல்றான், உம்முடைய தகப்பன் மனைவிமார்களை பார்த்து சொல்றான், உங்களுடைய தகப்பன் எனக்கு தீங்கு செய்வதற்கு தேவன் இடம் கொடுக்கவில்லை. Looking unto his wives, Jacob said, my God had not suffered your father to hurt me. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், Let me repeat. உங்களுடைய தகப்பன் எனக்கு தீங்கு செய்வதற்கு தேவன் இடம் கொடுக்கவில்லை. God suffered not your father to hurt me.
முதல்ல வாசித்த வசனம் பாவம் செய்வதற்கு இடம் கொடுக்கவில்லை. In the first verse we saw that he did not give room to sin. இங்கே நான் வாசிக்கிறோம் தீங்கு செய்வதற்கு இடம் கொடுக்கவில்லை. Here we read that he did not allow him to hurt him. ஒருவேளை நாம் மற்றொரு தேவனுடைய பிள்ளைக்கு தீங்கு செய்வோமானால், அதான் இடம் கொடுப்பது, தீங்கு செய்வதற்கு இடம் கொடுப்போமானால். Suppose we do hurt to other children of God, that is giving room to do sin. இடம் கொடுக்கிற அனுபவம், There is experience of giving room. அதான் அந்த ஸ்தானம், விக்கிரகத்தின் ஸ்தானம் என்பது. That is the seat of image. தீங்கு செய்யற சுபாவத்துக்கு முதலாவது நாம் நமக்குள்ள இடம் கொடுக்கிறோம். First of all, we give room within ourselves for the nature of doing evil. பாவ சம்பந்தமான காரியத்துக்கு முதலாவது நம்முடைய ஜீவியத்தில் இடம் கொடுக்கிறோம். First of all, we give room in our life for things concerning sins. அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் இடம் கொடுப்பதுதான் விக்கிரகத்தின் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. When we give room for such things, that is called the seat of image. அப்ப இந்த ரெண்டு சந்தர்ப்பத்தில் நீங்க படித்து பார்த்தீங்கன்னா தேவன் தடுக்கிறார். In both these instances, we see that the Lord was hindering. தேவன் ஒரு மனிதனை தடுக்கிறார். The Lord was hindering a person பாவம் செய்யாதபடிக்கு. so that he doesn't sin. கர்த்தருக்கு இடம் கொடுக்கல. The Lord did not give room தீங்கு செய்யாதபடிக்கு. so that he hurts him not. கர்த்தருக்கு இடம் கொடுக்க, தீங்கு செய்யறதுக்கு இடம் கொடுக்கல. The Lord did not give place for him to hurt him. உங்களுக்கு புரிகிறதா? Are you able to இன்னும் understand? சில வசனங்களை வாசிக்கும்போது ஓரளவுக்கு புரியும். As we read further verses, we will understand. லேவியராகமம் 18 அதிகாரம் 21 வசனம். Leviticus chapter 18 verse 21. நீ உன் சந்ததியில் யாரையாகிலும் மோலோகுக்கு தீ கடக்கும்படி இடங்கொடாதே, உன் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதே, நான் கர்த்தர். And thou shalt not let any of thy seed pass through the fire of Molech, neither shalt thou profane the name of thy God. I am the Lord. உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குவதற்கு இடம் கொடுக்காதே. Thou shalt not give room to profane the name of thy God. அந்த மோலோகு என்று சொல்லக்கூடிய அந்த விக்கிரகத்துக்கு இடம் கொடாத. Do not give room for that idol called Molech. தீ கடக்க பண்ணாத. அதான் எழுதப்பட்டிருக்கு, தீ கடக்க பண்ணாத. Do not allow it to pass through the fire. அந்த தீ கடக்கிற சுபாவத்துக்கு இடம் கொடுக்காத. Do not give room for the nature of passing through fire. முதலாவது நாம் இடம் கொடுக்கிறோம். First we give room. அது இடம் கொடுத்து 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 தான் என்ன செய்கிறது, படிப்படியாக அந்த சுபாவத்துக்கு நம்ம அடிமையாக மாறுகிறோம். அந்த அருவருப்புகளுக்கு, அந்த பாவங்களுக்கு, அந்த தீங்குகளுக்கு நாம் அடிமையாக மாறிவிடுகிறோம். As we keep on giving room for all these alone, we become slaves to that abomination, to that sin, and to that evil. 1 சாமுவேல் 25 அதிகாரம் 26 வசனம். 1 Samuel chapter 25 verse 26. இப்போதும் என் ஆண்டவனே, நீ ரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியை சரிக்கட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன். இப்போதும் உம்முடைய சத்துருக்களும் என் ஆண்டவனுக்கு விரோதமாக பொல்லாப்பு தேடுகிறவர்களும் நாபாலை போல ஆக கடவர்கள். Now therefore, my Lord, as the Lord liveth, and as thy soul liveth, seeing the Lord hath withholden thee from coming to shed blood, and from avenging thyself with thine own hand, now let thine enemies and they that seek evil to my Lord be as Nabal. இங்க அபிகாயில் வந்து தாவீதை பார்த்து சொல்லுகிறாள். Here Abigail spoke to David. பழி வாங்கக்கூடிய, நாபாலை பழி வாங்கக்கூடிய எண்ணத்தோடு தாவீது வெறியோடு புறப்பட்டு வருகிறான். With the rage and with the vengeance, David was coming to take vengeance upon Nabal. ஒருவேளை தாவீது பழி வாங்கியிருப்பான், ஆனால் If David had taken revenge, அந்த பழி வாங்குகிற சுபாவத்துக்கு இவன் இடம் கொடுத்து விட்டான். அதான் விக்கிரகத்தின் ஸ்தானம், இடம் கொடுத்துட்டான். he had given room for the nature of taking vengeance, that is the seat of image. ஆனா கர்த்தர் என்ன செய்தார்? But what did the Lord do? அபிகாயிலை வழியிலே அல்லது குறுக்கே அனுப்புகிறார். The Lord sent Abigail in between. இந்த அபிகாயில் மாத்திரம் குறுக்கே வராமல் இருந்திருந்தால் தாவீது நாபாலை பழி வாங்கியிருப்பான். Had Abigail not come there to pacify David, David would have avenged himself of Nabal. இங்கே பழி வாங்குகிற சுபாவத்துக்கு இடம் கொடுப்பதுதான் விக்கிரகத்தின் ஸ்தானம். Here giving room for the nature of taking vengeance is the seat of image. பழி வாங்குகிற சுபாவம் தான் விக்கிரகம்.
And the nature of taking vengeance or taking vengeance is the image. அந்த சுபாவத்துக்கு இடம் கொடுப்பதுதான் விக்கிரகத்தின் ஸ்தானம். Giving room for that nature is the seat of image. இங்கே அபிகாயில் என்ன சொல்லுகிறாள்? What did Abigail say here? நீ பழி வாங்குவதற்கு தேவன் இடம் கொடுக்கவில்லை. The Lord did not give room for you to take revenge. இடம் கொடுக்கவில்லை என்று சொல்வதை நாம் கவனித்து பாருங்க. Just listen or hear, watch here that God did not give room. அபிகாயிலுடைய ஆலோசனையை கேட்ட பிற்பாடும் மீறி போய் தாவீது நாபாலை பழி வாங்கியிருக்கலாம். And after receiving counsel from Abigail also, David could have gone there to take vengeance upon Nabal. கர்த்தருடைய பிள்ளையே, நம்ம ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஜீவியத்திலும், Dear child of God, in everyone's individual life, ஆண்டவர் நேரடியாகவோ God will either directly சொப்பனத்திலோ or through vision, அல்லது அபிகாயிலை போன்ற மனிதர்களை அனுப்பியோ or sending certain people like Abigail, இந்த விக்கிரகத்தின் ஸ்தானம் தேவனுடைய ஆலயமாகி நம்முடைய ஜீவியத்திலே இல்லாதபடிக்கு தேவன் பாதுகாக்க விரும்புகிறார், முயற்சிக்கிறார். The Lord desires and tries so that this seat of image is not found in the temple of God. இப்ப பாருங்க, அந்த ஃபர்ஸ்ட் நம்ம புறஜாதியாகிய அபிமெலேக்கை குறித்து படித்தோம். First of all, we saw about the Gentile king Abimelech. அங்க கர்த்தர் நேரடியாய் போய் அவன் பாவம் செய்வதற்கு இடம் கொடுக்கவில்லை. There we see directly the Lord went there and withheld him from sinning. லாபானை குறித்து இரண்டாவது பார்த்தோம். Second, we saw about Laban. அவனுக்கு கர்த்தர் சொப்பனத்திலே தோன்றி யாக்கோபுக்கு அவன் தீங்கு செய்வதற்கு தேவன் இடம் கொடுக்கவில்லை. And there God appeared to him in a dream and did not allow him to hurt Jacob. இங்க மூன்றாவது தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். Third, we are seeing the life of David. இங்க அபிகாயில் என்கிற ஒரு பெண்ணின் மூலமாக பெண்ணை குறுக்கே அனுப்பி தாவீது நாபாலை பழி வாங்குவதற்கு தேவன் இடம் கொடுக்கவில்லை. The Lord sent a woman called Abigail so that she pacified David, and that David did not go to take vengeance upon Nabal. இப்ப சொல்லப்பட்ட இந்த மூன்று சுபாவங்களுக்கும் நாம் இடம் கொடுத்து விட்டால், if we give room for all the three natures that have been told now, அதுதான் விக்கிரகத்தின் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. that is being called the seat of image. 1 சாமுவேல் 25:34. 1 Samuel chapter 25 verse 34. நீ தீவிரமாய் என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால் பொழுது விடியும் மட்டும் நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோடு வைக்கப்படுவதில்லை என்று உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு இடம் கொடாதிருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு மெய்யாய் சொல்லுகிறேன் என்று சொல்லி, For in very deed as the Lord God of Israel liveth, which hath kept me back from hurting thee, except thou hadst hated and come to meet me, surely there had not been left unto Nabal by the morning light any that pisseth against the wall. இங்க பொல்லாப்பு என்கிற ஒரு கேரக்டரை பார்க்கிறோம். Here we see a character called hurting. இப்ப கவனிங்க. Now listen. தாவீது நாபாலை பழி வாங்கி இருந்தால், And David wanted to take vengeance upon Nabal. அது பழி வாங்குகிற சுபாவம். That is the nature of revenge. ஆனா அதே வேளையில At the same time, தாவீது அவனை பழி வாங்கும்போது when David was taking revenge, இன்னொரு ஆள் பாதிக்கப்படுறா. another person was being affected. அதான் தாவீதின் மனைவியாகி அபிகாயில். That is Abigail, the wife of David. அது தாவீது அபிகாயிலுக்கு செய்கிற பொல்லாப்பு என்கிற மற்றொரு சுபாவமா இருக்கிறது. That is a wickedness, that's the next nature found in David. நாபால் தான் குற்றவாளி, Nabal was at fault. அபிகாயில் நல்லவள். Abigail was a good person. அபிகாயில் பக்தி உள்ளவள். Abigail was godly. தாவீதை கனம் பண்ணக்கூடியவள். She was the one who honored David. அப்ப நாபாலை பழி வாங்குவது தாவீது பழி வாங்கி இருந்தால், தாவீது என்ன செய்யறான்? அபிகாயில் என்கிறதான அந்த நல்ல ஸ்திரிக்கு பொல்லாப்பை செய்து விட்டான். Had David taken revenge upon Nabal, then he would have done evil to a good woman called Abigail. ஆகவே தான் ஒரே சம்பவத்தில் எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க பாருங்க. Therefore we can see in one incident how many people are being affected. இப்ப தாவீது அபிகாயில பாத்தீங்க சொல்றான். Now looking at Abigail, David said, உனக்கு பொல்லாப்பு செய்ய தேவன் எனக்கு இடம் கொடுக்கவில்லை. The Lord did not give room for me to do evil unto thee. உனக்கு பொல்லாப்பு செய்ய தேவன் எனக்கு இடம் கொடுக்கவில்லை. The Lord God did not allow me to do evil to you. ஒருவேளை இடம் கொடுத்திருந்தால், Had he given room, அந்த பொல்லாப்பு செய்வதற்கு இடம் கொடுத்திருந்தால், had he allowed to do that evil thing, அதான் விக்கிரகத்தின் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. that is being called the seat of image. யோபு 10:1. Job chapter 10 verse 1. My soul is weary of my life. I will lay my complaint upon myself. I will speak in the bitterness of my soul. என் ஆத்துமா ஜீவனை அரோசிக்கிறது. நான் என் துயரத்துக்கு எனக்குள்ளே இடம் கொடுத்து என் மனசு சஞ்சலத்திலே பேசுவேன். துயரத்துக்கு எனக்குள்ள இடம் கொடுத்து,
I will leave my complaint upon myself. இடம் கொடுத்தேன் என்று சொல்கிறார். He's telling he allowed. துயரத்துக்கு இடம் கொடுத்து. I'm giving room for complaint. அதான் விக்கிரகத்தின் ஸ்தானம். இடம் கொடுத்தாச்சு. That is given room. That is a seat of image. யோபு 31:30. Job 31 verse 30. Neither have I suffered my mouth to sin by wishing a curse to his soul. அவன் ஜீவனுக்கு சாபத்தை கொடுக்கும்படி விரும்பி வாயினால் பாவம் செய்ய நான் இடம் கொடுக்கவில்லை. வாயினால் பாவம் செய்ய நான் இடம் கொடுக்கவில்லை. Neither have I suffered my mouth to sin. இதான் சீட். This is a seat. இதான் எரிச்சல் உண்டாக்குற விக்கிரகத்தின் ஸ்தானம். This is a seat of image of jealousy. வாயினால் பாவம் செய்வதற்கு நான் இடம் கொடுக்கவில்லை. I have not suffered my mouth to sin. இதே காரியத்தை பிரசங்கி 5:6 படிக்கிறோம். The same thing we read in Ecclesiastes chapter 5 verse 6. உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே. Suffer not thy mouth to cause thy flesh to sin. உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க வாய்க்கு இடம் கொடாதே. Suffer not thy mouth to cause thy flesh to sin. வாய்க்கு இடம் கொடுப்பது. That is giving room for the mouth. வாய்க்கு இடம் கொடுத்தால் அது விக்கிரகத்தின் ஸ்தானம். அதான் இடம் கொடுப்பது. If we give room for the mouth, that is a seat of image, giving room. இந்தந்த காரியங்களுக்கு இடம் கொடுக்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord clearly says you must not give room for such and such things. அசுத்தமாய் ஜீவிக்க இடம் கொடாதே. Do not give room for a filthy life. தீங்கு செய்ய இடம் கொடாதே. Do not give room to do evil. பழி வாங்க இடம் கொடாதே. Do not give room to take revenge. பொல்லாப்பு செய்ய இடம் கொடாதே. Do not give room to do hurting others. துயரத்துக்கு இடம் கொடாதே. Do not give room for grief. துயரத்துக்கு துக்கத்துக்கு இடம் கொடுத்தே இருந்தோம்னு சொன்னா நம்ம ஆவிக்குரிய ஜீவன் செய்ய முடியாது. கர்த்தரை மறுதலித்து விடுவோம். If we give room for sorrow and grief, we will never be able to lead a spiritual life and will deny God. பாவம் எப்படி ஒரு கொடிய வியாதியோ, பாவம் எப்படி ஒரு மனிதனை தேவனை விட்டு விரித்து விடுகிறதோ, ஒரு பெரிய பரிசுத்தவான் சொல்லுகிறார் நம்முடைய மிஷன்ல. அவர் சொல்ற அடிக்கடி சொல்லுவார், பாவம் எப்படி ஒரு மனிதனை தேவனை விட்டு பிரித்து விடுகிறதோ அதுபோல துயரம், துக்கமும் கூட தேவனை விட்டு மனிதனை பிரித்து விடும், தேவனுடைய பிள்ளையை பிரித்து விடும். A great saint in our mission used to quite often say, as sin is separating men from God, similarly grief and sorrow also will separate men from God. நீங்க ஆண்டவர் எனக்கு அதை தரல, ஆண்டவர் எனக்கு இதை தரல, நல்ல மார்க் தரல, நல்ல காலேஜ்ல சீட்டு கிடைக்கல, அல்லது என்னது நல்ல வேலை கிடைக்கல, நல்ல வீடு கொடுக்கல, நல்ல வாகனம் கொடுக்கல, இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் நீங்க ஆண்டவர் மேல துக்கப்பட்டு நீங்க வாங்க படிப்படியா நீங்க ஆண்டவர் விட்டு பிரிஞ்சிருவீங்க. Suppose you keep on murmuring against God and have a sorrow against him, saying, God did not give me this thing, he did not give me that thing, he did not give me good marks, he did not give me a seat in a good college, he did not give me a good job, he did not give me a good vehicle and a house, then it will be separating you from your God. ஆகவே துயரத்துக்கு இடம் கொடாதே. Therefore do not give room for grief. துயரம் என்பது ஒரு விக்கிரகம், அதுக்கு ஒரு ஸ்தானம், அதுக்கு ஒரு இடம் கொடுத்து விடாதே. Grief is an image and do not give seat for that image. ஆகவே தான் கல்வாரி சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சுமந்தது, நம்முடைய நோய்களை மாத்திரமல்ல சுமந்தது, நம்முடைய துக்கங்களையும் அவர் சுமந்தார். கல்வாரி சிலுவையிலே நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Therefore it is written, Lord Jesus Christ in Calvary, he not only bore our sins and sickness, but he also bore our grief. எங்க வாசிக்கிறோம்? In Isaiah chapter 53 verse 4. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு. Surely he hath borne our griefs and carried our sorrows. துக்கங்களை சுமந்தார். He has borne our griefs. நம்முடைய துக்கங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்தார். Lord Jesus Christ bore our griefs on Calvary. ஆகவே எந்த விதமான துக்கத்துக்கும் உன் ஜீவியத்திலே இடம் கொடாதே. Therefore do not give room for any sort of grief in your life. துக்கம் தானே என்று நாம் இடம் கொடுப்போமானால், if you just give room for it, saying it's after all grief, தேவனை விட்டு அந்த துக்கம் நம்மை பிரித்து விடும், தேவ சமூகத்தை விட்டு பிரித்து விடும். that grief will separate us from God and also separate us from the presence of God. அநேகர் பின்மாற்றத்தில் போனதுக்கு காரணம் என்னன்னு நீங்க கேட்டு பார்த்தால், if you ask many backsliders as to the reason why they've backslidden, அவங்க வரிசையா பல துக்கங்களை செய்வாங்க. கர்த்தர் எனக்கு இதை செய்யல, அதை செய்யல. one by one they'll be listing out the griefs against the Lord God, saying the Lord God has not done this thing to me and that thing to me. சிலர் இந்த அனுபவத்தை விட்டு சரீரத்தில் பின்மாறி போயிட்டாங்க. Certain people have left this faith and have backslidden literally. இந்த துக்கத்துக்கு இடம் கொடுத்தவங்க,
Those who have given room for this grief. ஆனா சிலர் இதே சபையில இருந்தாலும் இருதயத்தில் பின்மாற்றமாகி தேவ சமூகத்தை இழந்து இருக்கிறாங்க. But certain people, they are still in this faith, but are backslidden in their heart and have lost the presence of God. ஜெப ஜீவியத்தை இழந்து, losing the prayer life, வேத வாசிப்பை இழந்து, losing habit of reading Bible, ஆராதனையில் பங்கெடுப்பதை இழந்து, and losing the experience of taking part in the service. இப்படி ஆவிக்குரிய சகல காரியத்தை இழந்து இருக்கிறார்கள். And in this way they have lost all the spiritual experiences. துக்கத்துக்கு துயரத்துக்கு இடம் கொடுத்தவர்கள். Those who have given room for grief and sorrow. இவ சில காரியங்களை நாம் பார்த்தோம். Now we saw certain things. முதலாவது ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். First of all, Genesis chapter 20 verse 6. தேவனுக்கு விரோதமான பாவம் செய்வதற்கு தேவன் இடம் கொடுக்கவில்லை. The Lord withheld him from sinning against God. அப்ப தேவனுக்கு விரோதமான பாவம் செய்ய இடம் கொடாதே. Therefore do not give room to sin against God. இடம் கொடுத்தால் தான் அது விக்கிரகத்தின் ஸ்தானம். Only if you give room, that is the seat of image. அடுத்து ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் பார்த்தோம். Next we saw in Genesis chapter 31 verse 7. மற்றவர்களுக்கு தீங்கு செய்வதற்கு இடம் கொடாதே. And suffer not to hurt others. நாம் மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய இடம் கொடுத்தால் அதுதான் விக்கிரகத்தின் ஸ்தானம். If we give room for others to hurt, that is the seat of image. அடுத்து லேவியராகமம் 18:21. Next Leviticus chapter 18 verse 21. தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்க இடம் கொடாதே. Do not give room to profane the name of the Lord. 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் According to 1 Samuel chapter 25 verse 26. பழிவாங்குகிற சுபாவத்துக்கு இடம் கொடாதே. Do not give room for the nature of taking revenge. அப்ப இடம் கொடுத்துட்டோம்னு சொன்னா அதான் விக்கிரகத்தின் ஸ்தானம் அங்க இருக்குது. Suppose we have given room, that is the seat of image. அபிகாயிலுக்கு பொல்லாப்பு செய்ய, அந்த பொல்லாப்பு செய்ய கர்த்தர் இடம் கொடுக்கவில்லை. The Lord did not give room for him to do evil against Abigail. யோபு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே According to Job chapter 10 verse 1. என் ஆத்துமா ஜீவனை அரோசிக்கிறது, நான் என் துயரத்துக்கு எனக்குள்ளே இடம் கொடுத்து என் மன சஞ்சலத்தினாலே பேசுவேன். My soul is weary of my life. I will leave my complaint upon myself. I will speak in the bitterness of my soul. இவர் சொல்கிறார், என் துயரத்துக்கு நான் இடம் கொடுத்து விட்டேன். Here he says that he has given room for his complaint. துயரத்துக்கு நான் இடம் கொடுத்து, and giving room for my complaint. அதான் விக்கிரகத்தின் ஸ்தானம். That is the seat of image. ஆனா கர்த்தர் சொல்றார், இடம் கொடுக்காத. But the Lord says, do not give room. துயரத்துக்கு இடம் கொடுக்காத. Do not allow complaints. யோபு 31:30. Job 31 verse 13. அவன் ஜீவனுக்கு சாபத்தை கொடுக்கும்படி விரும்பி வாயினால் பாவம் செய்ய நான் இடம் கொடுக்கவில்லை. Neither have I suffered my mouth to sin by wishing a curse to his soul. வாயினால் பாவம் செய்ய இடம் கொடுக்கிற வாழ்க்கை. A life of suffering the mouth to sin. வாயினால் பாவம் செய்ய இடம் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. A life of giving room to our sin with the mouth. இப்ப நம்முடைய ஜீவிதத்துல இந்த விக்கிரகத்தின் ஸ்தானத்தை நம்ம பார்க்கலாம். In our lives we can see this seat of image. நம்ம வாயினால் அதை இதையும் பேசி 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 அடுத்தவங்களை பத்தி பேசி 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 மற்றவங்களுடைய வாழ்க்கையை பத்தி பேசி அநேக காரியங்களை பேசி பேசி மணிக்கணக்காக பேசி பேசி நம்முடைய வாயை என்ன செய்தோம்? வாயினால் பாவம் செய்வதற்கு இடம் கொடுத்து விட்டோம். We have been speaking much by our mouth, speaking these things and those things, speaking about the lives of others, speaking about the sins found in the life of us, or the sin in the life of others, and speaking for long hours, and by this we are giving room for our mouth to sin. இப்ப இத்தனை சுபாவங்களை நாம் பார்த்தோம். Now we saw all these natures. இதுக்கெல்லாம் இடம் கொடாதே, இடம் கொடாதே, இடம் கொடாதே என்று கர்த்தர் எச்சரித்திருக்கும் போது இதுல ஏதாயிலும் ஒரு சுபாவம் நமக்குள்ளே இருக்குமானால் அதுதான் அந்த எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தின் ஸ்தானமாயிருக்கிறது. And the Lord has clearly said, do not give room for all these things, suffer not all these things. And in spite of all this, if we give room for any one of these natures too, that is the seat of image. இப்ப எதிர்பார்த்ததான மார்க் கிடைக்கல பரீட்சையில. Suppose we did not get the marks that we anticipated in the exams. பெற்றோருக்கு துக்கம் உண்டாகும், துயரம் உண்டாகும். There will be grief and sorrow for the parents. பிள்ளைகளுக்கு துயரம் உண்டாகும். And there will be grief for the children. அப்ப துயரத்துக்கு இடம் கொடுப்பார்கள். They will be giving room for sorrow. பிசாசன் சொல்ல, நீ கூட்டத்துக்கு போனா என்ன பிரயோஜனம்? Then Satan will prompt or say unto them,
What's the use of going to these meetings? எல்லா கூட்டத்துக்கும் போன என்ன பிரயோஜனம்? You went and attended all the meetings. What's the use? இவ்வளவு மார்க் கிடைக்கலையே. You didn't get the marks you anticipated. உனக்கு வேலை கிடைக்கலையே. You never got a job. உனக்கு இன்னும் விவாகம் நடக்கலையே. You aren't married yet. இப்படி உலக காரியங்களை கொண்டு வந்து துயரத்துக்கு இடம் கொடுக்க வைப்பான். துயரத்துக்கு இடம் கொடுப்பது. In this way, bringing in the problems of this world, giving room for grief. இனி யாராயிலும் குடும்பத்திலே மரித்து போனால், Suppose somebody dies in the family. அதை குறித்து அப்படியே யோசித்து துயரத்துக்கு இடம் கொடுப்பது. Always thinking about that, they'll be giving room for grief. துயரத்துக்கு நீங்க வேற எந்த பாவத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம். For you needn't give room for any other sin. இப்ப சில பாவங்களை குறித்து நாம் பார்த்தோம். Now we saw about certain sins. அப்படிப்பட்ட பாவங்களுக்கு ஒன்று இடம் கொடுக்க வேண்டாம். And we needn't give room for any such sin. துயரத்துக்கு, அந்த துக்கத்துக்கு இடம் கொடுத்தால் போதும். If you just give room for that grief or sorrow, that is sufficient. நம்மை பின்மாற்றக்காரர்களாய் அது மாற்றிவிடும். It will make us backsliders. நம்முடைய ஜெப ஜீவியத்தை இழக்க பண்ணும். It will make us lose our prayer life. தேவனோடு நமக்கு இருக்கிற தொடர்பை இழக்க பண்ணும். It will make us to snap off the contact or fellowship we have with God. தேவ சமூகத்தை விட்டு நம்மை துரத்தி விடும், பிரித்து விடும். It will just chase us away or separate us from God's presence. இனி கொஞ்ச நேரம் நாம் ஜெபத்திலே காத்திருக்க போகிறோம். Now for a short while we are going to tarry in prayers. இனி ஒரு 1.25 மணி நேரம் நீங்கள் இந்த வசனங்களை தியானித்து தனிமையாய் காத்திருங்க. Now for 1.25 hours you are going to meditate these words and to wait alone in God's presence. ஆண்டவர் நம்மை தேவாலயத்திலே நம்மை ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். Now God has brought us to one place in the temple of God. தேவாலயத்திலே கர்த்தர் நம்மை ஒரு இடத்திலே கொண்டு வந்திருக்கிறார். God has brought to us to a place in the temple of God. எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட இடம். We have been brought to the place according to the place which is written in Ezekiel chapter 8 verse 3. வடதிசைக்கு எதிரான உள்வாசலின் நடை. To the door of the inner gate that looketh toward the north. இந்த முதல் கூட்டத்திலே வடதிசைக்கு எதிரான உள்வாசலின் நடையிலே என்னையும் உன்னையும் கர்த்தர் கொண்டு வந்து விட்டிருக்கிறார். The Lord has brought both you and me in the first meeting to the door of the inner gate that looketh toward the north. இங்கே எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தின் ஸ்தானத்தை நம்முடைய ஜீவியத்திலே கர்த்தர் சுட்டிக்காட்டி இருக்கிறார். Here the Lord has showed the seat of image of jealousy in our lives. இப்போது கேள்விப்பட்ட வசனங்களுக்கு முன்பாக நம்முடைய ஜீவியத்தை நிதானித்து பார்ப்போம். Now let us introspect our lives according to the verses that we have listened. பழி வாங்குகிற சுபாவத்துக்கு நாம் இடம் கொடுக்கிறோமா? Are we giving room for the nature of taking revenge? பழி வாங்குறது என்று சொல்லும்போது இன்னொரு விதத்துல சொல்லலாம், பழி வாங்குறதுங்கிற வார்த்தை உங்களுக்கு சில வேளை கடினமாய் தெரியலாம், அது ஒரு பெரிய பாவமாய் தெரியலாம், உங்கள்கிட்ட இல்லாதது மாதிரி தெரியலாம். சிம்பிளா சொல்லணுமானால் பதிலுக்கு பதில் செய்வது, பதிலுக்கு பதில் செய்வது. When we say of revenge or vengeance, you may think that's a very big word, that's a great sin, and you might think that isn't found in your lives. In short, when I simplify it, that is retaliation. அவர் என்னோடு பேசவில்லை, நானும் பதிலுக்கு பேசவில்லை. He never spoke to me, therefore I am also not going to speak to him. அவர் எனக்கு ஸ்தோத்திரம் பண்ணவில்லை, நானும் பதிலுக்கு ஸ்தோத்திரம் பண்ணவில்லை. He did not greet me, so I am not going to greet him. அவர் என்னை இப்படி பேசினார், அதனால நானும் பேசினேன். He spoke like this about me, therefore I am also speaking like this about him. இந்த பதிலுக்கு பதில் செய்யற சுபாவத்துக்கு நீ இடம் கொடுத்திருக்கிறாயா? Have you given room for the nature of retaliation? பொல்லாப்பு செய்ய இடம் கொடுத்திருக்கிறாயா? Have you given room for hurting others? தீங்கு செய்ய இடம் கொடுத்திருக்கிறாயா? Have you given room to do evil? வாயினால் பாவம் செய்ய இடம் கொடுத்திருக்கிறாயா? Have you given room to sin by your mouth? துயரத்துக்கு, துக்கத்துக்கு, ஏதாயிலும் காரியத்திலே துக்கப்பட்டு கர்த்தர் எனக்கு இதை கொடுக்கவில்லை, கர்த்தர் ஏன் கொடுக்கவில்லை? அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார், இவர்களுக்கு கொடுத்திருக்கிறார், அவர்கள் ஜீவி எப்படி இருக்கிறது, இவர்கள் ஜீவி எப்படி இருக்கிறது, அந்த குடும்பம் எப்படி இருக்கிறது, இந்த குடும்பம் எப்படி இருக்கிறது. And you have been grieving like this, saying, why hasn't the Lord given me that? He has given those people like this, these people like that, and their life is like this, and this person's life is like that, their family is like this, and this family is like this, and why hasn't the Lord done all these things in my life? And by this you are giving room for grief and sorrow. அப்படி துயரத்துக்கு இடம் கொடுத்திருக்கிறாயா? Have you given room for grief in this way? அந்த விக்கிரகத்தின் ஸ்தானம் நம்முடைய ஜீவியத்தில் இருக்கிறதா? Is that seat of image found in our lives? நான் இப்ப சில சுபாவங்களை மாத்திரம் சொன்னேன், இன்னும் சில சுபாவங்கள் இருக்கிறது. கர்த்தர் சித்தமான மாலை கூட்டத்திலே பார்க்கலாம். And now I've told you of certain natures, there are still others, if God willing we'll be seeing in the evening meetings.
எசேக்கியேல் 8:3 Ezekiel chapter 8 verse 3. கைப்போல் தோன்றினதை அவர் நீட்டி என் தலைமயிரை பிடித்து என்னை தூக்கினார். ஆவியானவர் என்னை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே கொண்டு போய் தெய்வ தரிசனத்திலே என்னை எருசலேமில் வடதிசைக்கு எதிரான உள்வாசலின் நடையிலே விட்டார். அங்கே எரிச்சல் உண்டாகுகிற விக்கிரகத்தின் ஸ்தானம் இருந்தது. And he put forth the form of an hand and took me by a lock of mine head, and the Spirit lifted me up between the earth and the heaven, and brought me in the visions of God to Jerusalem, to the door of the inner gate that looketh toward the north, where was the seat of the image of jealousy, which provoketh to jealousy. வடதிசைக்கு எதிரான உள்வாசலின் நடையிலே கர்த்தர் என்னை விட்டார். The Lord left me by the door of the inner gate that looketh toward the north. கர்த்தருடைய பிள்ளையே, நீயும் நானுமே தேவனுடைய ஆலயம். Dear child of God, you and I are the temple of God. இந்த ஆலயத்திலே வடதிசைக்கு எதிரான ஒரு உள்வாசலின் நடை இருக்கிறது. And in this temple there is a door of the inner gate that looketh toward the north. அந்த இடத்திலே இருந்து அந்த இடத்திலே காணப்படுகிற அருவருப்பை இதுவரை நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பார்த்திருக்கிறோமா? And standing from that place till now, have we ever seen the abominations found in our spiritual life? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வடதிசைக்கு எதிரான உள்வாசலின் நடைக்கு நம்மில் எத்தனை பேர் கொண்டு செல்லப்பட்டோம்? In our spiritual life, how many of us were brought beside the door of the inner gate that looketh toward the north? கர்த்தர் உன்னையும் என்னையும் தேவனுடைய ஆலயமாய் மாற்றி எத்தனையோ வருடங்கள் ஆகிவிட்டது. It's so many years since God has made you and me as the temple of God. நாம் அபிஷேகம் பண்ணப்பட்ட போது தேவனுடைய ஆலயமாய் மாறினோம். When we were anointed, we became the temple of God. இன்னைக்கு நாம் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொருவரும் எத்தனையோ வருஷங்கள் ஆகிவிட்டது. And when we consider every one of us, it's been many years since we've been anointed. சிலரை பொறுத்தவரையில் 30 வருடங்கள். And certain people it's 30 years. சிலரை பொறுத்தவரையில் 50 வருடங்கள். And for certain it's 50 years. சிலரை பொறுத்தவரையில் 40 வருடங்கள். And for certain it's 40 years. சிலரை பொறுத்தவரையில் 10 வருடங்கள். And for certain others it's 10 years. இந்த 40 வருடங்களிலே, In these 40 years, இந்த 30 வருடங்களிலே, in these 30 years, இந்த 50 வருடங்களிலே, in these 50 இந்த years, 10 வருடங்களிலே, in these 10 years, என்றைக்காயிலும் any day, அந்த தேவாலயத்திலே காணப்படுகிற and the things that are found in the temple of God, வடதிசைக்கு எதிரான and opposite to the north side, உள்வாசலின் நடைக்கு நீ போயிருக்கிறாயா? have you ever gone to the door of the inner gate? அங்கே காணப்படுகிற அருவருப்பை நீ பார்த்திருக்கிறாயா? And have you seen the abominations found there? உன்னுடைய ஜீவிதத்திலே காணப்படுகிற எரிச்சல் உண்டாக்குற அந்த விக்கிரகத்தின் ஸ்தானத்தை நீ கண்டுபிடித்தாயா? Have you found out the seat of image of jealousy in your lives? நாம் நம்மை தாழ்த்துவோம். Let us humble ourselves. சர் ஐசக் நியூட்டன் சொன்னது போல, As Sir Isaac Newton said, இந்த கூட்டங்களின் வாயிலாக by these meetings, தேவாலயமாகி நம்முடைய ஜீவியத்திலே and we the temple of God in our lives, ஒவ்வொரு இடத்துக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் எசேக்கியேலை முடியை பிடித்து தூக்கி கொண்டு போனது போல நம்முடைய முடியை பிடித்து அவர் தூக்கட்டும். as the Lord had lifted up Ezekiel by his hair, let the Lord God lift us also by our hair. இதோ கர்த்தருடைய கரம் நம்முடைய மத்தியிலே நீட்டப்பட்டிருக்கிறது. Behold, the hand of the Lord is now in our midst. கைபோல் தோன்றினது நம்ம மத்தியிலே நீட்டி இருக்கிறார். A form of hand has been stretched out in our midst. நம்முடைய தலைமுடியை பிடித்து அவர் தூக்க ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். And now he is ready to lift us up by our tuft. வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே நம்மை கொண்டு நிறுத்த விரும்புகிறார். And he is wanting to stand us or place us between heaven and earth. தரிசனத்திலே, In the vision, அந்த தேவாலயத்திலே, in the temple of God, வடதிசைக்கு எதிரான உள்வாசலின் நடைக்கு முதலாவது அவர் நம்மை கொண்டு வருகிறார். first of all he is bringing us to the door of the inner gate that looketh toward the north. கர்த்தருடைய பிள்ளையே, அவர் நமக்கு சொல்லுகிறார், என்னுடைய ஆலயத்திலே, என் மகனே, என் மகளே, என்னுடைய ஆலயத்திலே எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தின் ஸ்தானம் இருக்கிறது. And, O child of God, the Lord says, O my son and my daughter, there are abominations in the house of my temple. இந்த அருவருப்புகளை நீ காண மாட்டாயா? Won't you see these abominations? இந்த அருவருப்புகள் அகற்றப்படும்படியாய், இந்த அருவருப்புகள் சுத்திகரிக்கப்படும்படியாய் நீ வாஞ்சிக்க மாட்டாயா? Won't you desire to remove all these abominations and to sanctify of all those abominations? இந்த அருவருப்புகள் அகற்றப்படும்படியாய், இந்த அருவருப்புகளை நான் சுத்திகரிக்கும்படியாய் உன்னை நீ ஒப்புக் கொடுக்க மாட்டாயா? Won't you surrender yourself so that I might remove all these abominations and sanctify you of all those abominations? தேவாலயம் சுத்திகரிக்கப்படும்படியாய், தேவாலயம் பரிசுத்தமாய் மாறும்படியாய் நீ தவிக்க மாட்டாயா? Won't you yearn so that the temple of God might be sanctified and might be made holy?
இனி நமக்கு முன்பாக 1 மணி நேரம் இருக்கிறது. Now there is 1 hour before us. நாம் தவிப்போம், And let us yearn. நாம் வாஞ்சிப்போம், Let us desire. நாம் புலம்புவோம். Let us mourn. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. The temple of God is holy. ஆனா இன்றைக்கு அந்த ஆலயத்திலோ அருவருப்புகள் இருக்கிறது. But today there are abominations in this temple. ஒத்துக்கொள்வோம். Let us acknowledge. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. May the